சீரும் சிறப்பான வாவாய் திருமணத்து பொப்படிகா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து எம்மள மகிழ இன்பகிற பாடி பண்பாக வளர்ந்து அன்பாக விட்டு ஆரங்கே எனது பக்கத்துக்கு மச்சி உனக்கான வாழ்த்து. எப்படிப்பட்ட வாழ்த்து? எப்பேற்பட்ட வாழ்த்து? மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்து நான் காத்தினேன் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் தங்கத்தில் செய்த காப்பு வாழை பூச்சிகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன்னன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண ஆடியத்தை கச்சேரி வைக்க வேண்டும் சின்ன சின்ன கிழியே செவ்வவன கொடியே திரை போல் நுதரில் அறியும் திரையாய் பாராட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தை நீ வருவேலே. போராட்டு போன பின்பு உன் பிள்ளை ஓடி வந்து தாய்மாமன் ஓடி நின்று உன்னூற்றல் பாடு வந்து ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள்ளாடுதம்மா ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடுதம்மா தங்கம் தந்த தாமியே வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்புள்ளவர்களுக்கு நன்றி. பெருமை பெற்ற பொன்னான பங்களை நீ வாழ்க. தாரணியில் தமிழ் போல் என்றும் சிறந்தெடுக்க தங்கள் புகழ் என்றும் மென்மேல் வளர நாரதை வாத்தும் எம்பெருமான் இந்த புரிதெடுத்த கடவுள் முருகனுடைய அருள்கருணையும் தங்களுக்கு உண்டாகட்டும். குறித்த விளக்கொடியா கோடி கோடி அன்னர்ந்த செந்தாமரை போன்ற நீங்கள் அழகு பதன வளர என்னை அகமது பெற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது போடுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்து உரைத்தால் கேட்பாய் என்ற நல்ல எண்ணத்தோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து அறிந்திருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு செல்வதற்காக தங்களுக்கு உரித்தான நாடு எந்த நாடு என்ற வரத்தை கேட்டுட்டு பேசுவாங்க. தங்களை ஈண்டு வளர்த்த தாய் தந்தையர்கள் யார் என்ற வரத்தை கேட்குவதாக தந்தையின் பேரனவோ கண்டமலையின் முகம் மாறி 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 தந்தையின் பேரனவோ அது மட்டுமல்ல உள்ளையும் குறிஞ்சி முறையிலிருந்து நல்லியல் பழுது நடக்கும் தேர்ந்து
பாலை என்பதில் விடுவு கொள்ளும் எண்ணாமைய பாலை முல்லை மருதம் நெய்தல் குறிஞ்சி என்று சொல்வார்கள். இதில் குறிஞ்சி நிலைமை நிலவாகும். அது மட்டுமல்லங்க, மேற்கே பவளமலை, நீங்கிட மேற்வடக்கம், ஆறுக்குரிய நீலக்கம், தெற்கே பினாகமா, திக்கில் 20 காதமா. ஆக ஒரு காலத்துக்கு 10 மைல், 20 காலத்துக்கு 20 10 200 மைல் சுற்றுலா இருந்தாலும் ஈசானி என்று சொல்லக்கூடிய மூலையில திணையை விதைச்சு வச்சிருக்கோம். ஆக நாடு தொண்டை நாடு ஒரு சிற்றூர், நிலமோ குறிச்சி நிலம், தந்தை பேரும் நம்பி தலைவன், தாய் பேரும் நங்கி மகுடி, எனது பேரும் வள்ளிங்க. எனது பெயர் வள்ளி அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் உண்டு என காரண பெயர், கருத்து பெயர், தத்துவ பெயர், தத்துவ இடப்பெயர், பூர்வீக பெயர், நடப்பு பெயர் என்று சொல்லக்கூடியது. இப்ப காரண பெயர் எடுத்துக்கோங்களே, கடகவங்கை பூங்குருத்தியான்னு சொல்லுவாங்க. கருத்து பெயர் அப்படின்னா வேங்கை கரிசின்னு சொல்லுவாங்க. தத்துவ பெயர் அப்படின்னா பசுக்கிளியான்னு சொல்லுவாங்க. தத்துவ இடப்பெயர் அப்படின்னா வெளிமலர்னு சொல்லுவாங்க. பூர்வீக பெயர் அப்படின்னா சுந்தரவல்லின்னு சொல்லுவாங்க. ஆக நடப்பு பெயர வள்ளி. மட்டத்தின் நோக்கம் காவல், அமைத்திருப்பது மரன், அடைந்திருப்பது பருவம். இதான் என்னை பற்றி முழு வரும். வந்த உடனே அருமையான வாழ்த்து, மணமாலையும் மஞ்சளும் சூடி, அருமையான வாழ்த்து, மற்ற மகிழ்வு. அதே சமயத்தில் முறையான பாடல். சங்கரன் போட்ட பிச்சையில வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் பாஸ்கருடைய பாடல் கதை பாடல், சுவாமிகள் பாடல். மண்டவெள்ளி கெக்கட்டு விழிமாதே நீ வாழ்ந்திருக்கக்கூடிய நாடு எது சொல்வதேன்னு இந்த முறையான பாடல். அந்த பாடல்கள்லாம் பாடணும். பாடல்கள்லாம் பாடினா தான் நம்ம போட்டிருக்க வேஷத்துக்கே முடியும். அதை தொட்டு ஆரம்பிச்சிங்க, மிக்க மகிழ்ச்சி. இருந்துட்டாலும் இவ்விடத்திலே விவரமாக கேட்க வேண்டும். உன்னுடைய நாவால் சொல்ல வேண்டும், அதனுடைய காதால் கேட்க வேண்டும். சிறப்பாக இருக்கட்டும். ஆக கடிக்கலைகளை தொடுக்கவா தொடுக்கவா தொடுக்கவான்றது தெரிய. வாங்க என்ன பேச போறீங்க? ஏன்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாயிட்டு வந்திருக்காங்க, அது சரி. ஆக ஏத்தா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? 2 பேரும் சும்மா இருக்கீங்களா? என்ன சண்டை ஓடிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? எங்க சண்டையை பாருங்க முதல். கொஞ்ச நேரம் மைக்ல வந்து பேசுறேன்னா எங்களுக்காவது பொழுது போகும். ஆமா, நாங்க ஏன் சம்பளம் வாங்குறோம் கத்திக்கிட்டு கிடக்க, நீங்க ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு? கொடுமையா? முக்கியமான விஷயத்துல இங்க தானே பேச முடியும். அது சரி. ஆக பள்ளிவாரி பொறுத்தவரைக்கும் அழகா சொல்லி வச்சிருக்காரு. எப்படின்னா, யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்லிக்கப்பட்டு நான் பேசக்கூடிய விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வார்த்தை கூட தவறா கொடுத்துட கூடாதான். இந்த நாவினை உள்ளிழுத்து பேசணுமா? அப்படி தவறா கொடுத்துட்டோம் அப்படின்னா சொல் குற்றத்திற்கு ஆளாகும்னு அழகா சொல்லி வச்சிருக்காரு. அதுக்கு தான் ஈனால் சுட்டப்பன் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டவடு. நெல்ல கொட்டுன்னு அள்ளிடலாம், சொல்ல கொட்டுன்னு அள்ளவே முடியாது. ஆக பசுத்திரி தடித்திரி விழுத்துரு பானா தலைவினா பணிவன் வந்தா தான் பதவி வருமா? ஒரு பெண்ணுக்கு பணி பண்ணிருந்தா போதுமா? துணி முக்கியம். அந்த துணிவாற்றல் என்கிட்ட எப்பொழுதுமே அதிகமா இருக்கும். வாங்க பேசுங்க, சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சில நேரம் பேசாமல் இருந்து பழகிட்டு இருக்காங்க. ஏன்னா அறிவாளிங்க தான் 3 பாதை, அறிவாளி முட்டாளிங்க தான் 2 பாதை, முட்டாளிங்க தான் ஒரே பாதைன்னு இருக்காங்க. இந்த இடத்துல எப்படி நீங்க அறிவாளியா? ஏன்னா ஓரறி உள்ளது என்ன சாமி? உங்கள்தான் கேட்குறீங்க. பேசுங்க, வாங்க, வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதே பேச முடியும். கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கல பயன்படுத்திக்கிறோம். ஓரறி உள்ளது, மரஞ்செடிகளுக்கு ஈரறி உள்ளது, மூன்றறி உள்ளது, நீர்வாழ்மனவற்றுக்கு, நான்கறி உள்ளது, பறவைகளுக்கு, ஐந்தறி உள்ளது, அது விலங்குகளுக்கு, ஆறாவது அறிவு அது மனிதனுக்கு உண்டு. மனிதர்களுக்கு என்ன அறிவு? பகுத்து ஆராயக்கூடிய அறிவு பகுத்தறிவு. பகுத்து ஆராயக்கூடிய அறிவு, அப்படிப்பட்ட அறிவு மனிதர்களுக்கு தான் இருக்கா. ஏன்னா சிற்றறிவு, கேளறிவு, கேளறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு மனிதர்களுக்கு. ஆமா, எதை பேசணுமோ அதைத்தான் பேசணும். அதனால சிந்தித்து பேசக்கூடிய அறிவு பகுத்தறிவு. சிந்தித்து செயலறிந்து பேச வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப 6வது அறிவு மனிதர்களுக்கு பகுத்தறிவு இருக்கு. 7வது அறிவு இன்னை போன்ற ரிஷிகள் முனிவர்களுக்கு இருக்கு. 8வது அறிவு இறைவனுக்கு சொல்லி வச்சிருக்காங்க. இவனுக்கு பேரு 8வது அறிவு அப்படின்னு இருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையை 8க்குள்ள தானே நடக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 7வது அறிவு உங்களை போன்ற முனிவர்களுக்கு ரிஷிகள் என்று இருக்காங்க. சரி, நான் என்ன சொல்றேன் ஆரம்பத்துல, அறிவாளி சேர்ந்தா 3 பாதை, அறிவாளி முட்டாள் சேர்ந்தா 2 பாதை, முட்டாள் சேர்ந்தா ஒரே பாதை. அவருடைய அறிவாளி அப்படின்ற திறமைய 7வது அறிவுக்கு மனிதர்களுக்கு எங்களுக்காக 6 அறிவு. எந்த அறிவை காட்டிலும் ஒரு அறிவு கூட உங்களுக்கு. ஆமா, அப்பேற்பட்ட அறிவாளியா இருந்தாட்டும் இந்த இடத்துல நீங்க எப்படி பேசுறீங்க? அறிவாளியா இல்ல வேற எதுமானு
பிள்ளைய பேச விட்டு பார்த்தாதான் தெரியும். வாங்க பேசுங்க. ஏன்னா நீங்க வந்து நாரத மகாமுனிவர், முக்காலத்தை மூடக்கூடியவர், ஈரேழு 14 லோகத்தை பெற்றக்கூடியவர், அஷ்டமா சித்துக்களை கற்றறிந்தவர், எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், விவரம் கண்டு வந்திருக்கீங்க. நீங்க முறையா போனீங்கன்னா கண்டிப்பா நான் முறையாவே வருவீங்க. முறை தவறிட்டீங்க வைங்களே, அப்புறம் என்னடா கலையரிசி இப்படி பேசி போட்டாலேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு வாங்க பேசுங்க. நல்ல ஒரு பெருமையான பட்சம் அப்படின்னாக்க நான் யார் பேசினாலும் எப்ப பேசினாலும் குறுக்க பேச மாட்டேன். ஏன்னா எதிரணியில என்ன பேசுறான்னு கேட்டு அவர் தான் பேசணும். உலகத்துல பெருங்கொண்ட செல்வமே கேள்வி செல்வம், செல்வத்தில் செல்வம் செவிச்செல்வம் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையினர். உலகத்திலே பெருங்கொண்ட ஒரு செல்வம் செல்வி செல்வம் ஏன் சொல்லியிருக்கா? செல்வமே கல்வி செல்வம் தானே. பேசுற பேச்சு சரி இருந்தா தானே கல்வி போயிடும். சொல்லி கொடுத்தத காது இருந்தா தானே கேட்டு கல்வி செல்வம் ஏதாவது கிடையாது. உண்மைதாங்க, கல்வி செல்வம் அதான் சொல்றேன். அறிவுன்றது படிப்பதற்கு வயது கிடையாது இல்ல. உண்மைதாங்க. இப்ப படிப்புன்றது பல விஷயங்கள் இருக்கு. இப்ப சொல்லி கொடுத்தாலும் கேட்கக்கூடிய உணர்வு மனிதனுக்கு படைச்ச செல்வமா. அப்ப இந்த மனித வாழ்க்கையில கட்டளையும் கேட்டல் நன்றுன படிக்காத கூட பல பேர் அடுத்தவங்களுடைய அறிவுரை கேட்டு முன்னேறி இருந்த உலகத்தில் எத்தனை பேர் உண்டு. அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. அதுபோல நீங்க பேசும்பொழுது குறுக்க ஏன் பேச மாட்டேன்னா அது என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. எதிரணியில பேசும்பொழுது நின்று நேரமா என்ன பேசுறான்னு கவனித்து பிறகு பேச முடியும். நல்ல அறிவாளி கிடையாடும் 3 மணி நேரம் பேசுறது இல்ல, 3 நிமிடம் கொடுத்தாலும் அறிவாளி அதுக்குள்ள தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய சிறப்பு அவருக்கு உண்டு. 3 மணி நேரம் கையில இருந்து அதை பயன்படுத்தாம அதை வீணடிக்கக்கூடிய முட்டாள்களும் இந்த உலகத்தில் உண்டு. ஆக நேரம் என்பது உலகத்துல உயிர் மாதிரி போனா வராதது. சில பேர் சொன்ன காலம் பொன் போன்றது, பொண்ணை கூட காசு கொடுத்து வாங்கி போடலாம். ஆனா காலம் என்பது உயிர் போன்றது, உயிர் தான் போனா திரும்ப வராது. அது போல கிடைச்ச நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த தன்மைகளை பயன்படுத்தணும்னு எல்லாவோட தமிழ் தாய் எனக்கு கொடுத்திருக்கா. அந்த முடிவில் எதையும் பேசக்கூடிய தெம்பையும் எனக்கு கொடுத்திருக்கிறான். மன்னரும் மாசர கட்டோனும் சீர்தூக்கி மன்னனை கட்டோன் சிறப்புடையவன், மன்னனுக்கு தெண்டேசமில்லா சிறப்புள்ளை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இன்னைக்கு 10,000 வச்சிருக்காரு, நாளைக்கு இல்லாம போயிடலாம். நாளைக்கு 15 கோடி வச்சிருக்காரு, நாளை கழிச்சு இல்லாம போயிடலாம். இன்னைக்கு 15 ஏக்கர் சொத்து வச்சிருக்காரு, ஒரு காலகட்டத்தில் ஏழையா போயிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ஒரு காலத்துல நல்லா இருந்த மனுஷன் இன்னைக்கு உடல்நல சரியில்லாம போயிட்டாரு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கும். ஆனா இவர் ஒரு காலத்துல BA பட்டதாரி வரைக்கும் படிச்சாருப்பா, ஆனா இன்னைக்கு வெறும் 10வது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா கல்வி செல்வம் மட்டும்தான் வந்தது, அது போகாது. அப்படிப்பட்ட நிலையான செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வியின் அடிப்படையில எல்லாரோட பேசக்கூடிய தகுதி என்ன இருக்கு. நீங்க பேசுங்க, நீங்க என்ன பேசுறீங்களோ ரொம்ப முறையா பேச நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னாக்கா பேசுமா? ஆக அப்பேற்பட்ட கல்வி செல்வம். ஏன்னா கல்விக்கே அதிபதி யாரு? கல்விக்கு அதிபதி சரஸ்வதி. அப்பேற்பட்ட கலைவாணியாகப்பட்டவர் கலையரசி. உண்மைதான், அப்படிதானே? கடைக்கடுக்கு அரசி. அவர் கூட பாடம் கற்றவர் கயக்கிரிவர்னு ஒருத்தர் பாடம் கற்றுக் கொடுக்கிறார். கயக்கிரிவர் என் பாட்டு பெருமா. ஆமா, ஆயக்கலை 64 கலைகளுக்கு அதிபதி கலையரசியாகப்பட்டவர். உண்மைதாங்க. கலைவாணி உங்களுடைய தாயார். என் தாயார் தான். அப்பேற்பட்ட உங்களுடைய தாய் கலைவாணியே சரி இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன போல படிப்புக்கு எல்லை இல்லைங்க. ஆமா, காலம் முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க. கயக்கிரிவர் என்று சொல்லக்கூடிய முனிவர்கிட்ட படிச்சுக்கிட்டா ஐதீகம் சொல்லுதுன்றாங்க. இருக்கிற விஷயம் கண்டிப்பா நல்ல விஷயங்களை பேசணும். நல்ல கருத்துக்களை பேசணும், நல்ல விஷயமா பேசி. ஏன்னா திறமைக்கு தான் பரிசு உண்டு. கண்டிப்பா அப்பேற்பட்ட பேச்சு திறமைக்கு தானே பரிசு உண்டு. பேச்சாற்றல் திறமைக்கு தானே. நல்ல தகுதியான ஆட்கள் இருக்கீங்க. உண்டு. அப்படிதானே? இப்பேற்பட்ட பகுதிக்கு இப்பேற்பட்ட தொகுதிக்கு வரணும் ஒரு தகுதியான ஆட்கள் தேவை. தகுதி இருந்தா தொகுதி பிடிக்க முடியும். தா என்றால் என்ன? தன்னம்பிக்கை என்று சொன்னா. என்றால் குறிக்கோள். நீ என்றால் திட்டமிடல். தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு தரதி வரணும். இது 3 சரியானது. வாக்கி படம் சரியா இருக்கு. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கப்படும் அப்படினு இருக்காங்க. விஷயத்துல என்னப்பா விஷயம் இருக்குன்னு விஷயம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு. கண்டிப்பா நீங்க என்ன கேட்க போறீங்க நீங்க இல்ல. நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். கேளுங்கள் திறப்படும் நீங்க. கண்டிப்பா கட்டுங்கள் திறக்கப்படும் நீங்க. தேடுங்கள் கொடுக்கப்படும் நீங்க. அப்ப கேட்டவனே கொடுத்தது யாரு? கர்ணன். யாருப்பா கேட்டவனே கொடுத்தான்? கர்ணன். கேட்காமற் கொடுத்தவர் அவன் பாரி. செத்தும் கொடுத்தவர் சீதகாதி. கொய்து கொடுத்தவர் குமரவள்ளல். அறுத்து கொடுத்தவர் சிவி சக்கரவர்த்தி. முட்டைக்கு கொடுத்தவர் சின்ன பாயனார். அப்படியே. ஆமா. தானம் கேட்டா தானம் கிடைக்கும், தர்மம் கேட்டா தர்மம் கிடைக்கும், நீதி கேட்டா நீதி கிடைக்கும், கேள்வி கேட்டா கட்டாயம் பதில் கிடைக்கும். அப்படியே. ஏராளமாக கேட்டா தாராளமாக பதில் காத்துட்டு. சரி, வாசி 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 என்றால் அது சிவா 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 என்ற நாமத்தை படிப்பது. காமுரு 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 என்றால் அது முருகா 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 என்ற வார்த்தையை படிப்பது. தாசி 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 அது சீதா 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 என்ற வார்த்தையை சொல்லுது. மர்ரா 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 என்றால் அது ராமா 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 என்ற வார்த்தைக்கு முன்னெடுத்து சொல்லலாம். அப்படியே. உண்மைதான். வருவதும் போவதும் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்தால் போகாதது அது புகழும் வழியும் போனால் வராதது மானமும் உயிரும் நம்முடன் வருவது அது பாவ புண்ணியம்.
அடக்க முடியாதது ஆசையின் துக்கத்தையும் தவிர்க்க முடியாதது பசியின் தாகத்தையும் பிரிக்க முடியாதது பிரிக்க முடியாதது பாசத்தையும் மொந்தத்தையும் அப்படியே உண்மைதான். எல்லாருக்கும் சமமானது அது பிறப்பு இறப்புன்னு முன்னோர்கள் பயன்படுத்தி கொடுத்தார்கள். சொல்லியிருக்காங்க. இருக்குல இப்படி பல விஷயங்கள் உண்டு. எக்கச்சக்கம் நிறைய விஷயங்கள் உண்டு. இருக்குமா? அதே போல 4 பேர் போன பாதையில போகணும் இருக்காங்க. போனாத்தே பெருமை. 4 பேர் போன பாதைன்னா யாரு? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், சமயக்குறவர்கள் 4 பேர் வழியில பின்பற்றி போனோம்னா 4 பேர் மைக்க வாழணும்னா யாரு? வாழ்ந்தாத்தே பெருமை. மாதா, பிதா, குரு, தெய்வம் இவர்கள் மெச்சமடி வாக்கிய வாழ்ந்து காட்டானே. ஆக மனிதன் மனிதனுக்கு சொன்னது அது திருக்குறள். மனிதன் தெய்வத்தை பார்த்து அது சொன்னது தேவாரம் திருவாசகம் படிக்கிறார். தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது அது பகவத்கீதையின சொல்லி வச்சிருக்காங்க. பெருமை இருக்குல்ல? இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு விளக்கம் உண்டு. சரி. காரணம் இல்லாம தோரணம் கட்ட மாட்டோம். தோரணம் கட்டுறதே ஒரு காரணத்துக்கு தானே. காரணம் இருக்காங்க. இருக்குல்ல? அப்படி இருக்குல்ல? இப்ப உயிர் எழுத்துக்கள் என்பது எத்தனை? 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர் மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து ஒன்றுன ஆக மொத்தம் 240 எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள்னா மொத்த தமிழ் எழுத்துக்கள் உண்டு. இதுல வல்லினம் என்பது கசட தவிர வெள்ளினம் என்பது எங்கட நம்மன இடையினம் என்றால் எரட வளரண்ண வல்லினம் என்பது தா வெள்ளினம் என்பது மீ இடையினம் என்றால் இல் என்று சொன்னா மூன்றை சேர்க்கும் பொழுது தமிழ் என்ற வார்த்தை பிறக்கும். தமிழ் என்றாலே அது அமிர்த ஒழிக்கக்கூடிய அற்புத மொழி தமிழ் மொழி. அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. விளக்கம் இருக்கா? யுகங்கள் என்பது எத்தனை? 4. 4 யுகங்களுக்கு பேர் என்ன? கிரேதா, திரேதா, தோமரா, கடிகம் என்று சொல்லக்கூடிய மொத்தம் 4 யுகம் பூமியில இருக்கு. அப்படியா? ஆமாதான். இந்த கிருதாயுகம் நீங்கல்ல, இந்த கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருஷம். வேதாகம் என்பது 12,96, துவாபரம் என்பது 8,64, கலியுகம் என்பது 4,32, ஆக மொத்தம் 43,20,000 வருஷம். என்ன கணக்கு பா? இது ஒரு சதுர்யுக கணக்குன்னு. ஒரு சதுரயுகம் கணக்கு. உண்மைதான். உங்க அப்பா பிரம்மனுக்கு ஒரு நாள் ஒரு பகல்னா சொல்லி வச்சிருக்காங்க. இருக்கு. அப்படிதானே? சரி. நல்லா பேசுறீங்க. அப்புறம் என்ன? மனிதன் மனிதனுக்கு சொன்னது, மனிதன் சொன்னதால திருக்குறள் சொன்னேன். மனிதன் தெய்வத்தை பார்த்து சொன்னது, அந்த தேவார திருவாச பாடி பெருமை சேர்க்கிறமே தெய்வமே இறங்கி மனிதனுக்கு சொன்னது. அதுதான் இன்னைக்கு உலகத்துல பகவத்கீதை. எது நடந்ததோ அது நன்றாக நடக்கிறது, எது நடந்து முடிந்ததோ அதுவும் நன்றாக நடந்து முடிந்தது. நீ எதை கொண்டு வந்தா இழப்பதற்கு வாசகத்தை கண்ணன் கொடுத்த பெருமை சொல்றோம்ல அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஓரத்தில் ஆடாத, ஆட்டம், ஈரத்தில் கற்காத, கல்வி, மூவட்டில் நடவாத, திருமணம், நாலத்தில் பிறவாத, பிள்ளை, ஐந்தத்தில் தேடாத, செல்வம், ஆறத்தில் சுற்றாத, தலம், ஏழத்தில் பண்ணாத, யாரோ, எண்ணத்தில் அடையாத ஓய்வு நிலையின மனிதனுடைய வாழ்க்கை 8 வகுத்து கொடுத்த பெருமை சேர்த்தார்கள். அப்பவே ஒரு கவியன் ரா 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 ராமையா, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா, 8 மனித வாழ்வை பிரிச்சுக்கோ, நீ எந்த இடத்தில் இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோ, 1ஆம் மட்டில் ஆடாதது விளையாட்டல்ல, நீ 2ஆம் மட்டில் கற்காதது கல்வியும் அல்ல, 3ஆம் மட்டில் நடவாதது திருமணம் அல்ல, நீ 4ஆம் மட்டில் பிறவாதது குழந்தையும் அல்ல அப்படின்னு மனிதனுடைய வாழ்க்கை பாடல் வரிகளை பிடிச்சு கொடுத்தாங்க. ஒரு 8 என்பது 8 வயது என்பது என்ன பருவம்? வாழ்க்கையில ரொம்ப இளமை பருவம், குழந்தை பருவம். ஆக விளையாட்டு பருவம் இருக்காங்க. ஈரத்தில் கற்காத கல்வினா ஈரட்டு எத்தனை? 16 வயதுல கல்வியை கற்க வேண்டுமா? சரி. மூவட்டில் நிலவாதிருப்பா, மூவட்டு 24. திருமணத்தை முடிக்கணுமா? 24 வயதுல ஒரு பெண்ணாகப்பட்டவள் திருமணம் அடைய வேண்டும். 4 பிறவாத பிள்ளைன்னு 4 32. ஆமா. 32 வயதுல ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க பிள்ளை பெற்றது பெருமை சேர்க்கணுமா? 8 தேடாத சொன்னா 8 40. 40 வயதுல காசு பணத்தை சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுக்கணும். 6 சுற்றாத செல்வம் 6 48. 48 வயதுல கோவிலுக்கு சென்று புண்ணியத்தை தேட வேண்டும். 7 பண்ணாத 7 56. 56 வயதுல அப்ப தியானம் பண்ணாங்களா? தியானம் பண்ணா 8 அடையாத ஓய்வுனா என்ன? 64 வயசுல ஓய்வு வந்துருமா? அந்த 64 வயது என்பது எல்லா சேட்டையும் செஞ்சு விட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய வயது இருக்காங்க. ஓய்வு மட்டுமல்ல, இருக்கக்கூடியவருக்கு நல்ல கருத்தை போதிக்கக்கூடிய வயது அந்த வயது. வழிமுறைப்படுத்தணும். 1ன்னு ஆரம்பிக்கும் போது எப்படி முடியும்? அது மேல ஆரம்பிச்சு கீழே முடியக்கூடியது. 2ன்னு ஆரம்பிக்கும் போது அதுவும் மேல ஆரம்பிச்சு கீழே தான் முடியும். 3ன்னு ஆரம்பிக்கும் போது அதுவும் மேல ஆரம்பிச்சு கீழே தான் முடியும். 4ன்னு ஆரம்பிக்கும் போது 4 5 6 7 வரைக்கும் மேல ஆரம்பிச்சு கீழே தான் முடியும். 8ன்னு ஆரம்பிக்கும் போது அது மட்டும் தான் மேல ஆரம்பிச்சு கீழே வந்து மறுபடியும் மேலே போய் நிக்கும். அதனால 8க்கு மட்டும் அப்படி ஒரு மகத்துவம் உண்டு. 8க்கு இப்ப அஷ்டமா சித்துக்கள் என்பது என்ன? அதுவும் 8 தாங்க. 8க்கு பேர் என்ன? அனிமா, மகிமா, நகிமா, கரிமா, பிரபத்தி, பிரகாபம், ஈசத்துவம், வசித்துவம். இது 8 வகையான சித்துக்கள் முன்னோர்கள் கொடுத்தாங்க. ஆக அஷ்டமா சித்துக்கள் என்பது 8. 8 தான். பிராணங்கள் என்பது எத்தனை? என்னங்க? பிராணங்கள். அதுவும் 18 தான். 18க்கு பேர் என்ன? 18 கட்டினா மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், பாமன புராணம், லிங்க புராணம், பவிஷ்ய புராணம், பிரம்மாண்ட புராணம், நாரத புராணம், பவிஷ்ய இப்படி பல வகையான புராணங்கள் உலகத்துல ஆக பிராணங்கள் 18 இருக்கு. அப்படிதானே? இதிகாசம் என்பது எத்தனை? மொத்தம் 2 தான். 2க்கு பேர் என்ன? ஒன்னு ராமாயணம், இன்னொன்னு மகாபாரதம். வேதங்கள் என்பது எத்தனை? வேதங்கள் மொத்தம் 4. 4க்கு பேர் என்ன? வேதங்கள்னா ரிக், யசூர், சாம, அதர்வம் சொல்லக்கூடிய 4 வேதம். அப்படியா? ஆமா. கலைகள் என்பது எத்தனை? கலைகள் 64 பருவம் விட்டா. தத்துவம் என்பது எத்தனை? தத்துவம் 96. கர்மம் என்பது எத்தனை? 32. அப்படியா? ஆமாங்க. எதை கேட்டாலும் சொல்லுவீங்க. எதையும் சொல்லத்தானே வந்திருக்கா. அப்படியா? வாக்கியா தான். தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குலத்திற்கு மூவர், ஜபத்திற்கு நால்வர், சகலத்திற்கு ஐவர், சுவைகள் 6, ஸ்வரங்கள் 7, கிரகங்கள் 9,
கிரகங்கள் தான் 9. எப்ப ஆரம்பத்துல இருந்தது 7, நடைமுறையில 9ங்க. அப்படியா? ஆமா. திக்குகள் என்பது 8. பசி வந்தால் வாக்கில பசிகள் வந்தா 10 பறந்து போகுங்க. அப்படியா? உண்மைதான். கேட்கக்கூடிய கேள்விக்கு விவரத்துக்கு அப்படி சரியா சொல்லிக்கிட்டே வரீங்க. எவரும் கொடுத்ததானே இந்த இடத்துல நிக்க முடியும். நல்லா இருக்குங்க. உண்மைதானே? ஆபத்துக்கு உதவா பிள்ளைங்க, அரிபசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா வெந்நீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குருமல்லி கொல்லா சீடன், ஆபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை இருந்தும் வாக்கில 7 தானே. உலகத்துல 7 மருந்து பயன் இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பயனோட மனத்தை வாழ்க்கைக்கு பெருமை. கண்டிப்பா ராமாயணம் நீங்கள சரி. இந்த ராமாயண காவியத்துல ராமாயண காவியத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? அப்படி கேட்க அப்படி நீங்க நிக்கணும். அப்படியா? சரியா? சமஸ்கிருத மொழியில. சமஸ்கிருத மொழியில எழுதுனது வால்மீகி முனிவர் எழுதினார். வால்மீகி முனிவரா? நாரதர் சொல்ல அவர் எழுதினார். அதனாலதான் நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரண கவிதை செய்தால் அறிந்த வால்மீகியின் பாட்டு. அதை தமிழாக்கம் செய்தது கம்பர் எழுதியிருக்காருல. உண்மை. மகாபாரதத்தை எழுதுனது யாரு? எந்த மொழியில? சமஸ்கிருத மொழியில. விநாயக பெருமானாகப்பட்டவர் எழுதினாரு. வேதவியாசன் சொன்னாரு. வேதவியாசன் சொல்ல விநாயக பெருமான் தன்னுடைய வலது ரத்தத்தை உடைச்சு எழுதினார். அப்படிதானே? சரி. கட்ட புராணத்தை இயற்றியது யாரு? கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒருத்தர். பெரிய புராணத்தை இயற்றியது யாரு? சேக்கிழார் பெருமான். எதை கேட்டாலும் பதில் சொல்லிட்டு வரீங்க. கொடுக்கத்தானே வந்திருக்காங்க. கை தட்டுங்க. நம்ம பொழப்பே அதானே இருக்காருல்ல. கேட்கக்கூடிய கேள்விக்கு இப்படி பதில் கொடுக்கல கை தட்டிக்கிட்டே இருக்கணும். என்னங்க? கலைமகள், அலைமகள், மலைமகள் என்று சொல்லக்கூடிய 30 தேவைக்கு வாய்த்தது வெண்தட்டு, செந்தட்டு, பொன்தட்டா இருந்தாலும் தமிழ் என்ற தட்டு இருக்கும். தமிழ் தட்டை காட்டிலும் மக்கள் மத்தியில கிடைக்கணும் கை தட்டு என்ற பாராட்டு. அந்த தட்டு தான் பெருமைக்குரிய தட்டு. ரொம்ப அருமையான வழக்கம் கொடுத்தீங்க. ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ராமாயணம் சொன்னீங்கல்ல, இந்த ராமாயணத்துல வனவாசம் போனாங்கல்ல, எத்தனை வருடம் வனவாசம் போனாங்க? ராமாயணத்துல வனவாசம் போனது மொத்தம் 14 வருடங்கள். 14 வருடம். ஆமா. 14 வருடம் வனவாசம் போனது யாருங்க? 14 வருடம் வனவாசம் போனது ராமன், லட்சுமணன், சீதை 3 பேர் போனாங்க. ஆக 3 பேரும் வனவாசம் போனாங்க. 14 வருடம் வனவாசம். சரி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாடகம் நடக்கக்கூடிய நாடகம் என்ன சாமி? நாடகத்தினுடைய பெயர் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம். வள்ளி திருமண நாடகத்துல கதாநாயகன் யாரு? அது முருகப்பெருமான். நாயகன் அது உங்க அப்பா நம்பி மன்னன். அப்படியா? சரி. எல்லாம் தெரியுமில்ல? சரி. இப்ப முருகப்பெருமான் இல்ல, முருகப்பெருமானுடைய தந்தை யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்கு எத்தனை முகங்கள் உண்டு? 5 முகம் உண்டு. 5 முகங்களுக்கு பேர் என்ன? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோதானம் என்று சொல்லக்கூடிய முகம். ஈசனுக்கு 5 முகம். ஆக ஈசனுக்கு 5 முகம். அப்படிதானே? ஆமா. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோதானம் என்று சொல்லக்கூடிய 5 முகம். 5 முகம் அவருக்கு உண்டு. 6 முகம் யாருக்கு இருக்கு? அதுதான் முருகப்பெருமானுக்கு உண்டு. என்ன முகம்? அதனாலதான் சொல்றார் அதோ முகம். 5 முகத்தில் 6 முகம் தோன்றும். வெஞ்சமர்கள் 5 என பேர் தோன்றும். ஒரு கால் நினைக்க 2 காலும் தோன்றும். முருகா என்று ஓதுவார்கள் பாடல்கள் சொல்லுது. ஆக அதோ முகம் யாருக்குமே தெரியாது, ஞானிகள் கண்கள். அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. அப்பேற்பட்ட முகம். அப்படிதானேங்க? இந்த முருகப்பெருமானுங்கல்ல, முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு உண்டு? முருகப்பெருமானுக்கு படை வீடு கதை சார்ந்தா கதைக்கு அப்பாற்பட்ட. அப்பாற்பட்டே சொல்லுங்க, ஒண்ணு பிரச்சனை இல்ல. அப்பாற்பட்டா மொத்தம் 6 படை வீடு. 6 படை வீடா? ஆமாங்க. 6 படை வீடுக்கு பேர் என்னங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. இது எம்பெருமான் முருகனுக்கு உண்டான படை வீடு. ஆக 6 படை வீடு உண்டு. இருக்கு. அதுக்கப்புறம் இந்த முருகப்பெருமானுடைய தம்பி இருக்காரு தெரியுமா? தம்பி யாரு? ஹரிஹர சுதன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரன். ஹரிஹர சுதன் ஐயப்பனாகப்பட்டவர். ஆமா. ஐயப்பனுக்கு எத்தனை படை வீடு உண்டு? அவருக்கு 6 படை வீடு இருக்குங்க. 6 படை வீடுக்கு பேர் என்ன? சபரிமலை, அச்சங்கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, எருமேலி, பந்தனம் என்பது அவருக்கு உண்டான 6 படை வீடுங்க. ஆக 6 படை வீடு. கை தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்படி பெருமைகள் இருக்கு. 6 படை வீடு இருக்குமா? இப்ப சிவபெருமான் நெற்றியில என்ன பண்றாரு? அவர் பண்றாங்க. பட்டைக்கு பேர் என்ன? பட்டைக்கு பேரு பசுபதி பாசம் என்பது. பசுபதி பாசம் என்று சொல்லுங்க. இந்த முப்பட்டை போட்டு பெருமை சேர்த்திருக்காரு. ஆமா. சிவபெருமான் பிள்ளைங்க எத்தனைங்க? குறிப்பிட்ட பொதுவான ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிந்தது. மூத்தவர் விநாயகர் பெருமான், அடுத்து முருகப்பெருமான், அடுத்து ஹரிஹர சுதன் ஐயப்பன். இதெல்லாம் அவருடைய பிள்ளைகள். இது பிள்ளைங்க. ஆமா. அப்படிதானே? நான் கேக்குறேன், சிவபெருமான் நெற்றியில பட்டை போட்டுருக்காரு, பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை. அவருடைய பிள்ளை விநாயக பெருமான். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்குகின்றவர்கள் என்ன சுழி போட்டு வணங்குவாங்க? ஊனான்ற சுழி போட்டு எப்பயுமே தொடங்கணும். ஊனா மட்டும் போட்டா போதுமா? முடிக்கும் பொழுது சுபம் லாபம் முடிச்சா ரொம்ப பெருமை. அப்படி முடிக்கணும். கண்டிப்பா. சித்தி புத்தி விநாயகனே, சிங்கார கணபதியே, முத்தித்தரு மூலவனே, மூசிய வாகனனே, முருகனுக்கு மூத்தவனே, முக்கனே பெற்றவனே, கருணை கை கொடுக்கும் கணபதியே காப்பாயாகன்னு விநாயகரை வணங்கணும். விநாயகர் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? அவர் பட்டை தான் போட்டிருக்காரு. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம் சொன்னீங்க. அவருடைய தம்பி யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான் தமிழ் கடவுள். கண்டிப்பா. அப்பேற்பட்ட தமிழ் கடவுள் நெற்றியில என்ன போட்டிருக்காரு? அவர் பட்டை தான் போட்டிருக்காரு. பட்டைக்கு பேர் என்ன? அந்த பட்டைக்கு அதே பேரு பசுபதி பாசம் என்பது. பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடியது. அவர் அதுக்கப்புறம் ஒரு தம்பியை சொன்னீங்களே, ஹரிஹர சுதன். ஹரிஹர சுதன் ஐயப்பன். அவர் என்ன போட்டிருக்காரு நெற்றியில? அவர் நெற்றியில ராமம் போட்டிருக்காரு. ராமம் போட்டிருக்காரா? ஆமாங்க. ஏன் ராமம் போட்டிருக்காரு?
காலையில ராமம் போட்டு விட்டுறாம செருவிலிங்கம் தப்பு இல்ல. ராமம் போடுறதுனால யாருக்கும் தப்பு இல்ல. வேற உலகத்திலேயே காசை கொடுக்காத ராமம் போட்டுவான்னு சொன்ன காலம் போய் ராமம் போட்டு காசு வாங்க உங்களுக்கு இருக்கு வாங்க. சரி போயிட்டு போட்டோம். இப்ப பாருங்க, அவர் மட்டும் ஏன் ராமம் போட்டுருக்க அவர் பிடிச்சிருக்க வேண்டிய நாயகம். அவர் வேலையில எந்த பட்டம் போட்டா என்ன அவருடைய சாந்த பலத்தை போட்டிருக்காங்க. அவர் அண்ணன் தம்பி ஒரே குடும்பம் அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்துல பட்டம் போட்டால் ராமம் போட்டால் குடும்பம் ஒண்ணுதானே. எது போட்டா என்ன கொஞ்சம் பொறுங்க. என்னங்க வேண்டிய நாயகம்? சிவபெருமான் நெற்றில பட்டம் போட்டுருக்காரு. சிவபெருமான் தான் அப்பேன். சரி, அவரு ஈசனாக போட்டு நெற்றில பட்டம் போட்டிருக்காரு. அவங்க புள்ள வந்து விநாயகர் நெற்றில பட்டம் போட்டிருக்காரு. முருகன் நெற்றில பட்டம் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க தானே சொல்றாங்க ஐயப்பன. ஐயப்பையன் மட்டும் ஏன் ராமம் போட்டிருக்காரு? அத்தை நான் கேட்கிறேன், ராமம் போடுறனாலே பட்டம் ஒரு நாள் என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு கேட்கிறேன். பிரச்சனையா அங்கதான் இருக்கு. சொல்ல தெரியுமா தெரியாதா? என்ன கவனிக்கிறேன். அரிகம் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு. அரினா யாரு? அரினா யாரு? பெருமாள் ஆகப்பட்டவரு. சிவன் சிவனாகப்பட்டவரு. அரினா பெருமாள், அரனா சிவன். நீங்க இப்ப நான் கேட்ட போது அரியும் சிவனும் ஒண்ணுன்னு சொன்னது யாரு? இப்ப யாருமா சொன்னா? உன்னைய தம்மா கேக்குறேன். அரியும் சிவன் ஒண்ணுனா உடனே ஒண்ணா போயிருமா? ஒண்ணா போயிருமானா? ஒண்ணா இருக்கிறதுனால சங்கர நாராயணன் காட்சி கொடுக்கக்கூடியது சங்கர நாராயணன் கோயில இருக்கு. அவர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மதுரைக்குள்ள இருக்கிய சித்திர திருவிழா நடக்குது. ஏன் நடக்குது? அங்க உள்ள பெருமாள் இங்க உள்ள சிவன் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால அப்படி ஒரு வழிபாடு நடக்குது. ஒன்னா கொஞ்சம் பொரிய அவசரத்துக்கு பிறந்தாளா இருப்போம். அரிய சிவனு ஒண்ணு. அரியனா பெருமாள், சிவனு ஈசனாகப்பட்ட ரெண்டு பேத்துக்கு பிறந்தது ஐயப்பன்றீங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேத்துக்கு கையப்பன்ல கையில இருந்து தோண்டியது கையப்பன். அதுக்காக காலப்போக்கெல்லாம் ஐயப்பன், அதுவும் ஒரு காரணம். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எல்லா அண்ணன் தம்பியே எல்லாமே வந்து நெற்றில பட்டம் போட்டிருக்காரு. இவர் வந்து இரண்டு பேத்துக்கு பிறந்ததுனால ராமம் போட்டிருக்காருன்னு நீங்க சொன்னீங்க. அப்ப அரிக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கு சிவனுக்கு பிறந்தவர் தானே, ஏன் ராமம் மட்டும் போட்டிருக்காரு? பட்டையும் சேர்த்து அடிச்சிருக்க தானே. என்ன இதான் பிரச்சனையா? இதான் பிரச்சனை. சரி கேப்ப போறோம். என்ன காரணம்? நீங்க சொன்னதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ராமம் போட்டுக்க வேண்டிய காரணம் என்ன? இது ரெண்டு பேரும் பட்டம் எடுத்த மட்டும் ராமம் போடக்கூடிய விளக்கம் என்ன அப்படினாக்கா, ஆரம்பத்துல கதையை ஆராய்ந்து பார்க்கும்போது யாருக்கு பிறந்தாலும் கணக்கு இருக்கு. இப்ப விநாயக பெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சக்தியினால தோற்றுவிக்கப்பட்டவர். சக்தியினால தோற்றுவிக்கப்பட்டவனா சக்தியினுடைய வடிவம் விநாயக பெருமான். அதனாலதான் அங்க பட்ட, அதனால சக்தியினுடைய அம்சம். முருகப்பெருமான் எங்க தோற்றுவிக்கப்பட்டார்? நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பழம்புகளாக வெளி வந்து விடுக. கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி வளர்க்க கார்த்திகேயன் பெறுவார். 6 மூத்தவங்க 6 மகன் பெறுவார். அப்ப நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த இவருக்கு அதனால சிவன் போட்டிருக்கார் பட்ட, இங்கேயும் பட்ட. ஆனா இந்த இடத்துல அரிகர சுதன் சொல்லக்கூடிய ஐயப்பன் சொல்லக்கூடியவர் ஒருவருக்கு பிறந்தாரா அப்படின்னு சிக்கல் இருக்கு. அரிக்கும் அரணுக்கும், அரிகன்று சொல்லக்கூடிய மோகினி அவதாரத்திற்கும் அரண்டு சொல்லக்கூடிய சிவனுக்கும் சேர்ந்து கையில பிறக்கிறார் ஐயப்பன். கடுத்து மணியோட பிறக்கிறதுனால மணிகண்டன் பேரு. இப்ப பாருங்க, பிறந்ததுல அரிக்கும் அரணுக்கும் பிறந்த பிள்ளை காட்டுல இருக்கு. அத பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது பந்தல மகாராஜா கேரளாவை சேர்ந்தவர் வேட்டைக்கு போன இடத்துல இந்த கீழே கிடக்கிற பிள்ளை, இந்த பிள்ளையை பார்த்து நினைக்கிறார், ஆகா கழுத்தில் மணியோட ஒரு குழந்தை கிடக்கிறது, இறைவன் செயலாத்த இருக்குன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைய பந்தல மண்ணை எடுத்து வளர்க்கிறாரு. பந்தல மண்ணை யாரு? தீவிர பெருமாளுடைய பக்தன். பெருமாள் பக்தன் நெத்தியில் என்ன போட்டிருப்பாரு? ராமம் போட்டிருப்பாரு. அப்ப பெருமாள் பக்தன் நெத்தியில ராமம் போட்டிருப்பாரு. எனவே தான் எடுத்து வளர்த்த பிள்ளைக்கு ராமத்தை போட்டு வளர்த்தாரு. எனவே வளர்ப்பு தந்தை போட்டாரு. அங்க நோக்கி போட்டுக்கிட்டு இருக்கான். வணக்கத்தானே. என்ன ரவி, என்ன கை தட்டுறீங்களே? என்ன நீ? அது சரி, தட்ட மாட்டோம் நாங்க, தட்டுவோம். நல்லா தட்டுங்கன்னு தான் சொல்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆக பெருமாளுடைய பக்தர் யாருன்னா பந்தல மகாராஜா, கேரளா நாட்டு மண்ணே. அவர் வந்து எடுத்து வளர்த்த புள்ள, அதனால போட்டிருக்காரு பெற்றால் தான் பிள்ளையா அப்படின்ற அவர் ராமம் போட்டிருக்காரு. ஏன்னா அவர் வந்து தீவிர பெருமாளுடைய பக்தர். அப்படிப்பட்ட பெருமாள் இருக்கு. எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, ஒரு மனித வாழ்க்கையில இப்படி போடுறதோ இப்படி போறதோ பெருசு இல்ல. மனுஷன்ட்ட இருக்கிறத இப்படி போடணும், இருக்கிறத கொடுக்கணும், அதே பெருசு. நீங்க கொடுங்க முதல்ல எல்லாத்துக்கும், மொத்த டீ வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஆமா, நீ அருந்தைக்கு சொன்னா கொடுத்த மறுபடியும் பேத்தின பாட்டுமா. நான் கேட்கிறேன், நீ நெத்தில என்ன போட்டிருக்க? நெத்தில நீ என்ன என்ன நீங்க சொல்லுங்க, கேட்டு முடிக்கல. கேள்வி என்ன? ஒரு மணி நேரமா நீங்க நான் கேக்குறேன். சாமி சரி, அது நான் வச்சதான் சட்டம். யார் சொன்னா அப்படி? 2 மணி நேரம் கூட நான் கேள்வி கேட்பேன். ஒண்ணு நீங்க தண்டிச்சுக்கணும். அப்படி கிடையாது. சங்கரா சுவாமி எழுதக்கூடிய கவிதை படைகளையே நான் கேட்டத நீ சொல்ற மாதிரி கேட்டத நீ கேட்டத சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அவர் ஆடியக்கூடிய நேரத்துல என்னைக்காவது வள்ளிமன் நேரத்துல நாரதர் கேட்டு மறுப்பு பாட்டு வள்ளிக்கு இருக்கா, இல்ல வள்ளி வாடி மறுபாட்டு நாரதர் இருக்கா? சங்கரனே சொல்லிருக்காரு, பெரிய மனுஷன் கேட்டு வாழ்வாரு. பெரிய மனுஷன் சொன்னா பெருமாளையே சொன்ன மாதிரி நான் சொல்றேன், கேட்டு வாழ பெருமாளே சொன்ன மாதிரி அப்படின்னு இருக்காரு. நான் கேட்கிறேன், சங்கரதாஸ் சுவாமி எழுதி வைத்தது என்ன? பாடல்
சரி நீங்க பாடக்கூடிய பாடலுக்கு பதில் பாட்டு நாங்க கொடுக்கணும். அதான் கேக்குறேன். நான் பாடுறத நீ கேட்கணும். சரியா? நீங்க பாடி நான் கேட்கணும் இருக்கா? ஆமா, நான் பெரிய குயில் பாட்டு சித்ரா, நான் பாட்டு பாடி உங்களை பாட சொல்ல போறேன். அப்ப அது தேவையில்லாத விஷயம். அப்படி கிடையாது. கேளுங்க. இயல் என்றால் பேச்சு, இசை என்றால் பாட்டு, நான் நடிப்புதேன். இப்ப நாங்க வந்து இந்த இடத்துல வந்து இயல் என்றால் பேச்சுன்றது தான் தொடுத்திருக்கேன். சரி பேசுங்க. நான் இசை என்றால் பாட்டுன்றதை நீங்க பாடி முடிச்சுட்டு நான் பாட மறந்துனா பேச்சுக்கு தான் அது. பேச்ச வந்து சங்கரதாசாமி நாரதர் கேள்வி கேட்டுதான் வள்ளி சொல்லுமே எழுதி வைக்க கிடையாது. அது பாருங்க பாடல் எழுதியிருக்காரு. இப்ப நான் பாடவே பாடாம ஒரு நாடு எதுன்னு கேட்டா நீ அதை தான் சொல்ல போறேன். அப்படித்தானே இருக்கு விளக்கம். அவசியம் கிடையாதுல. அப்புறம் என்ன இருக்கு? பாட்டா பாடுனாலும் பேச்சா பேசினாலும் விளக்கத்தை நீங்க சொல்லியமே இல்லாம போயிடும். அவர் எழுதி வச்ச பாடலை பண்ணுவார் வந்து பேச்ச பேசுவார நாங்க சொல்லணுமா? ஆமா போடுறதுக்கு தான் எப்பயுமே ஆள் அவசியம். ஆமா போடுறாளா நீ பாத்துட்டு வந்திருப்ப. எனக்கு ஆமா போட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கேள்வி கேட்ட கேள்வி விவரங்களுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு வந்தீங்க. சரி, நான் கேட்கிறேன், பெருமாள் வந்து ராம போட்டிருக்கானீங்கல்ல, உங்க பாட்டு நாராயணே அப்படித்தானே? பொதுவாவே எந்த ஆலயத்துக்கு போனாலும் இந்த காலில் அணியக்கூடிய பாதுகைன்னு சொல்லுவாங்க. இந்த பாதுகை வந்து என்ன செய்வாங்கன்னா, கோவிலுக்கு போனாலும் சரி வெளியில கலட்டி போட்டு கோவில்ல போய் அந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும். வீட்டுல இருந்தாலும் அதுலயும் வந்து வெளியில செருப்பை வெளியில கழட்டி போட்டு வீட்டுக்குள்ள போவாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது உங்க பாட்டு நாராயணே பெருமாளியா, உங்க பாட்டு திருமாலு. இந்த பெருமாள் வந்து ராம போட்டிருக்காரு, அதனால அவர் புள்ள ராம போட்டிருக்கான்ற விஷயத்தை நல்லா தான் சொன்னீங்க. அதே உங்க பெருமாளாகப்பட்டவர் ஒரு பொம்பளை செருப்பை சுமந்தாரே ஒரு இடத்துல, தெரியுமா? பெத்தியா கேப்பேன், பெத்தியா நான் பெறல சொல்லுப்பா. என்ன கேள்வி கேக்குது பத்தியா சொன்னீங்க. ஒரு பெண்ணுடைய செருப்பு பெருமாள் சுமந்தார், அடிப்படி வச்சிருக்கு. சுமக்கிறது தப்பு இல்லை, எங்க சுமந்தாலும் நடத்திருக்கோம். இறைவன் திருவடியில தான் நம்ம இருப்போம் எப்பயுமே. ஆனா சாதாரண ஒரு பெண்ணினுடைய திருவடியை அவர் போய் தூக்கி தப்பாரா? ஆனா நீங்க கேட்டுக்க கேள்வி ஒரு கேள்விக்குள்ள நிறைய ஆசைப்படல. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க கேட்ட கேள்வி நிலுவையில் இருக்கட்டும், பேசுவோம். இப்ப பெருமாளாகப்பட்டவர் உலகத்தில் நடந்து ஓதற்கரியவன், அப்படிப்பட்டார் மிகப்பெரியார். பல நாள்களி படுத்த சிறுபாடலை அளவிடமே தவிர்த்தால் நடக நனங்கார மலை, குளமலை கோலமலை குளுமாமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்பெருமானுக்கு திருவேங்கடமலை உலகமே போட்டது நாராயணா கோவிந்தான்னு கும்பிடக்கூடிய பெருமாள் அவருடைய பாதரட்சி வாங்கி நம்ம சுமக்கிறோம். ராமாயண காலத்துல கூட ராமனுடைய செருப்பத்தை மறந்து கொண்டாந்து ஆட்சி கொடுத்தாரு தவிர இவர் யாருக்கா போய் செருப்பு தூக்குறாரு. ஆனால் பெருமாளாகப்பட்டவர் செருப்பு தூக்குறாரு. இதை ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்லையான்றத பிறகு வர்றேன். இப்ப பெருமாளாகப்பட்டவர் ராமாயணத்துல அவதாரம் பண்ணாரு. என்ன அவதாரம்? என்னங்க பெருமாள் வந்து மகாவிஷ்ணு தானே? மகாவிஷ்ணு தானே இருக்காரு. மகாவிஷ்ணு ராமாயணத்துல என்ன அவதாரம் எடுத்தாரு? அது ராம அவதாரம். ராம அவதாரம் எடுத்தாருல. சரி, யாரு சொல்லு கேட்டு வனவாசம் போனாரு? யாரு சொல்லி கேட்ட? 14 வருடம் கைகேயி சொல்ல கேட்டு தசரத சக்கரவர்த்தி சொல்லி சூழ்ச்சினால. ஆமா, 14 வருஷம் போனார்ல. இந்த 14 வருஷம் போகும்பொழுது யார் யார் போனா? நீங்க கேட்டீங்க, யார் யார் போனா? ராமன், சீதை, லக்குமணி 3 பேரும் போனாங்க. எந்த கோலத்தோட காட்டுக்குள்ள போனாங்க? எந்த கோலத்தோடயா? மரபுரி தரித்து போனாங்க. மரபுரி தரித்து. மரபுரின்னா என்னமா? காவி ஆடை அணிந்து போனாங்க. காவி ஆடை வேற என்ன? துளசி மணி மாலையோட போனாங்க. யார் போட்டு போனா? அது அந்த அம்மா சீதா தேவி கழுத்துல துளசி மாலையோட போனாங்க. துளசி மாலை கழுத்துல போட்டு போனாங்க. ராம எந்த மாலையில போனாரு? அவர் துளசி மாலை. சரி, பெருமாள்ல இருந்து எல்லாமே ஒட்டுமொத்த லட்சுமே ராமே சீதை துளசி மாலையெல்லாம் போனாங்க. மரபுரி தரித்து போனாங்க. இந்த கதை நல்லா கவனிக்கணும். காவி உடை அணிஞ்சிருக்காங்க, கழுத்துல துளசி மாலை போட்டு போனா நீங்க சொல்றீங்க. அப்படிப்பட்ட 3 பேரும் காட்டுக்குள்ள காவி எல்லாம் அணிந்து உள்ள போகும்போது மாயமானாக வந்த ஒருத்தன் மாரிசன். இந்த மாரிசன் மாயமானா வர ராமை விரட்டி போக சீதையை சிறை எடுத்து போனான ஒருத்தன். யாரு போனா? ராவணேஸ்வரன். இப்ப ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து போச்சார். சரி, சிறை எடுத்து போகும்போது ராவணன் நம்மளை இந்த வழியாத்தான் தூக்கிட்டு போறேன் அப்படின்றத மற்றவர்களுக்கு உணர்த்துவதற்காக தூக்கிட்டு போகும்பொழுது சீதை கழுத்துல இருந்து ஒரு பொருளை கழட்டி கீழே போட்டா. எதை கழட்டி போட்டா? பொன்பொருள். எதை கழட்டி போட்டா? பொன்பொருள். பொன்பொருளை கழட்டி கீழே போட்டா. அடையாள சின்னமா இருக்க வேண்டும் என்றார். அடையாள சின்னமா பொன்பொருளை கழட்டி சீதை போட்டா நீங்க சொல்றீங்களே. ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போன இந்த வழியில அப்படின்னு ஒரு அடையாள சின்னத்துக்காக தேவியாகப்பட்ட பொட்டணத்திலே கட்டி வழி நடுவே போட்டு போனாங்க. தேவி போட்டினோம். அது தேவி போட்டோம் இருக்கு. அது மறுபடியும் தேவி போட்டினோம். இப்ப எனக்கு என்ன செய்தி? என்ன செய்தி? அவ்வளவு பெரிய ஆளு காட்டுக்குள்ள போன வனவாசம் போன சீதை துளசி மாலையே காவி வட்டியும் போட்டு காவியினுடைய சேலை அணிந்தே உள்ள போனான்னு சொன்னீங்க. காவியாட உடுத்தி துளசி மாலை போட்டு போன சீதையை தூக்கிட்டு போன ராமனே
அப்படிப்பட்ட சீதை கழுத்துல இருந்து நகையை கலட்டி கீழே போட்டாண்டிகளே, துளசி மாலை போட்டு போனவனுக்கு நகை ஆறு கொடுத்தான். என்ன வண்டியா ஓட்டுறேன் ஏப்பா ட்ரு டர்ன்னு இருக்கு. சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க வாங்க. நான் அந்த கேள்வி கேட்டோன்னே ட்ராம்ல கேள்வி ஒரு சரியான புடிக்கிற கூட கேள்வி சரியா. என்னோட எதிரி எங்கப்பா பாத்திருக்கீங்க? ட்ரு போட்ட ஒரு எவர் அவரு. வாங்க சாமி நீங்க பேசுவோம். இப்ப நீங்க வச்ச புள்ளிக்கு இப்ப நான் வர்றேன். பெருமாள் திருவடி எல்லாம் சுமப்பான், ஆனா பெருமாளே திருவடிக்கு சுமந்தார் அப்படின்னா அத்த வழினாக்கம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு கதை நடந்துச்சு. கிரேதாயுகத்துல நடந்த கதை ஹரிச்சந்திர கதை, திரேதாயுகத்துல ராமாயணம், துவாபரயுகத்துல இந்த மகாபாரதத்துல தெரியக்கூடிய விஷயங்கள் இருக்கு. மண்ணாடு வந்தது மகாபாரதம், பெண்ணாடு உருவானது ராமாயணம். இது எல்லாருக்கும் தெரிந்த கதை. இப்ப என்ன செய்தியில தெரியுதுன்னா 18 நாள் போர் நடக்குது. யாருக்கு யாருக்கு? குருச்சேத்திர போர். மகாபாரதத்துல குருச்சேத்திரத்துல 18 நாள் போர். ஒன்னு பாண்டவர் படை, மற்றொன்று கௌரவர் படை. இப்ப போர் நடக்குது. 18 நாள் போறேன் நான் கேக்குறேன். 18 நாள் நீங்க என்ன? ஆமா, 18 வருட போர் யாராருக்கு நடந்தது? தேவ அசுர போர் என்று சொல்லக்கூடியது 18 வருடம் நடந்த போர். அப்படியா? ஆமா. 18 மாதம் யாராருக்கு நடந்தது? அது ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ஒரு போர். 18 நாள்னு இப்ப சொன்னீங்களே, 18 நாள் தான் இந்த மகாபாரத போர். மகாபாரதம் யாருக்கு யாருக்கும்? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு நடந்த போர். 18 வாரம் யாருக்கு நடந்தது? சூரபதுமனுக்கும் சுப்பிரமணியனுக்கு நடந்ததுனே நீங்க சொன்ன 18 வார போர். 18 நாளிகை யாருக்கு? சேர செங்குட்டுவனுக்கும் கனக விஜயனுக்கு நடந்த போர். இப்ப சொல்லுங்க போறேன். இதுல கேட்காட்டி உன் மனசு ஆறாதா? சொல்லணும்ல என்னங்க செய்யணும். இப்ப யாருக்கு போறது நீங்க கேட்டீங்க. இப்ப இந்த செய்தியை நம்ம உணர்த்தக்கூடியது மகாபாரத கதையில எண்ணற்ற சிறப்பு இருக்கும். இப்ப போர் நடக்குது, போர் ஆரம்பிக்கிறாங்க. போர் ஆரம்பிக்கிறது பாண்டவர் பக்கம் வலுவான படை இருக்கு, கௌரவ பக்கம் சேனைகள் இருக்கு. ஆனா கௌரவர் பக்கம் படைபலன் அதிகமா இருக்கு, 11 அக்ரோனி படைகள். இந்த பக்கம் 7 அக்ரோனி படைகள் தான். இதுல என்ன செய்தி கேட்டீங்கன்னா, கௌரவர் பக்கம் இருக்கக்கூடியது மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லக்கூடிய கர்ணன்ல இருந்து, பீஷ்மாச்சாரியார்ல இருந்து, அஸ்வத்தாமன்ல இருந்து எண்ணற்ற வீரர்கள் இவர் பக்கம் இருக்காரு. பாண்டவருடைய மொத்த பலமே கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படி ஆளுங்கிட்டு இருக்காரு. சல்லியை முதற்கொண்டு அந்த பக்கம் இருக்காரு. இப்ப என்ன நடக்குது? பாண்டவர்களுக்கு கௌரவர்களுக்கு போர் மும்பரமா நடக்குது. கிட்டத்தட்ட 9 நாட்கள் போரை நடந்துருச்சு. 9 நாட்கள் போரை கடந்து போன பின்னால அப்பதான் துரியோதனன் கேட்டானா, யார்கிட்ட கேட்கிறா? பீஷ்மாச்சாரியாரே, 9 நாள் போரையும் கடந்துருச்சு, ஆனா நீங்க பாண்டவர்களை ஒருத்தனை கூட இதுவரைக்கும் தோற்கடிக்கல, ஒருத்தனை கூட கொல்லல. அப்படி என்ன பண்றீங்க? எங்க அணிகளை இருந்தாலும் பாண்டவர் பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு பாசம் அதிகமா இருக்கு. அப்ப ஏன் வீட்டுல சோத்த தின்னுகிட்டு அதை மேல பாசம் வைக்கிறீங்க அப்படின்னு முரண்பாடான வார்த்தையை சொல்ல பீஷ்மர் கொந்தளிச்சார். வருத்தப்படாத துரியோதனா, என்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னியோ, என்னைக்கு இப்பேற்பட்ட வார்த்தையை மேல பழி சுமத்துறியோ, நாளை நடக்கக்கூடிய போர்ல பாண்டவர்களை நான் தோற்கடிக்கிறேன்னு சபதம் எடுத்துக்கிட்டார். அப்பதான் துரியோதனன் சொன்னானா, தோற்கடிக்கிறேன்னு சொன்னா போதாது, பாண்டவர்களை கொல்லுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க. அப்பதான் பார்த்தாரு, ஒரு மனதாக பாண்டவர்களை நான் கொல்லுவேன், இது சத்தியம்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டார். இந்த கொடுத்த செய்தி அப்படியே கண்ணனுக்கு தெரிஞ்சு வச்சு. ஆகா, பீஷ்மர் முன்னால எதிரில் நிற்க முடியுமா? அவனாது பீஷ்மர் இச்சாமிருதக்கூடிய வரத்தை வாங்கினவர், தானே நினைத்தால் மட்டுமே சாக முடியும். அப்படிப்பட்ட வரத்தை வாங்கினவன் முன்னால எவனுமே நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்சவர் பாண்டவர்களை நாளைக்கு கொல்றேன்னு சபதம் எடுத்துக்கிட்டார். பாண்டவரை கொண்டா நல்லா இருக்குமா? ஒட்டுமொத்த அதர்மம் தலை தூக்கி ஆடிடும்ல. இந்த செய்தி யாருக்கு தெரிஞ்சு வச்சு? கண்ணனுக்கு தெரிஞ்சு வச்சு. பீஷ்மர் ஒரு சபதத்தை ஏத்துக்கிட்டார்னா நிறைவேற்ற விட மாட்டாரு. என்ன பண்ற தெரியல, ஒட்டுமொத்த போர்க்கு வீரா கிடக்கு. அப்பதான் பார்த்தாராம், இந்த சபதத்திலிருந்து பாண்டவர்களை கொள்ளுவேன் பீஷ்மர் ஏத்துக்கிட்டாரே, இதை எப்படியாவது முறியடிக்கணும், தடுக்கணும். என்ன பண்றது? கிருஷ்ண பரமாத்மா ஒரு திட்டத்தை திட்டுறாரு. அப்பதான் பாஞ்சாலியை கூப்பிட்டாரா, பாஞ்சாலி எனி வா, என் பின்னாலேயே வா அப்படின்னு கூட்டி வர்றார். பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறார் பாஞ்சாலி. எங்க பார்த்தாலும் பிணக்குவியல் மலை மாதிரி குமிச்சு கிடக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள போயிட்டே இருக்கா. கூட்டத்துக்குள்ள போயிட்டே இருக்கும் பொழுது பக்கத்துல சத்தம் இல்லாம போறான். சத்தம் இல்லாம போனாலும் பிணக்குவியல கதற சத்தம் கேட்கதானே செய்ய. கதற சத்தம் கத்திர சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த கத்திர சத்தம் எல்லாம் கடந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போன பின்னால சத்தம் நிக்குது. ஆனா அதுலயும் ஒரு சத்தம் பின்னணியா கேட்டுட்டே இருக்கு. அப்பதான் கிருஷ்ணன் பார்த்தாரா, இத்தனை சத்தமும் பிணக்குவியல் கிடந்த இடத்துல வந்துச்சு, அங்க சத்தம் வந்தா பரவாயில்ல, ஆனா இந்த இடத்துல மேலும் ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்க. என்ன சத்தம்னு பின்னால பார்த்தா பாஞ்சாலி காலில் போட்டிருந்த காலணி. இந்த காலணி சத்தம் பின்னால கேட்டுக்கிட்டே இருக்க. அப்பதான் பார்த்தாரா கண்ண பரமாத்மா, பாஞ்சாலி நில், உன் காலணியை கலட்டுனாரா. ஏன் கிருஷ்ணன் அப்படி சொல்லிட்டு இருக்க? நீ கலட்டு முத. சரி, கிருஷ்ணன் சொன்னா அர்த்தம் இருக்கும் அப்படின்னு காலணியை கலட்டி வைக்க வச்சுட்டு போறாங்க. அப்பதான் சொல்லி அனுப்புறாரு கிருஷ்ணர். என்ன சொல்றா பாஞ்சாலி கிட்ட? கிருஷ்ணர் சொன்னாரா, நீ உள்ள போ,
அந்த இரவு நேரத்துல அங்கே இங்கே ஒரு ஆள் நடமாடிக்கிட்டே இருப்பார். அப்படி நடமாடக்கூடியவர் பீஸ்வரன விவரத்தை இவர் சொல்லல. அப்பதான் கிருஷ்ணன் சொல்றார், நடமாடிக்கிட்டே ஒருத்தர் தெரிவாரு. அப்படி நடமாடவருக்குரிய கால்ல மெதுவா நீ போய் அவர் கால்ல விழுந்து வணங்குன்னு சொல்ல. ஏன் கிருஷ்ணா அப்படி சொல்ற? நீ போய் வணங்கு, சத்தம் இல்லாம போ அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தம் இல்லாமல் திரௌபதி பாஞ்சாலி உள்ளே போகிறார். அங்கும் இங்கும் இருட்டுக்குள்ள ஒரு ஆள் நடமாடிக்கிட்டே தெரிய நேர போய் கால்ல விழுந்துட்டார். கால்ல விழுந்தா என்னாச்சு? விழுந்தது பெண்ணுதான் பீஸ்மருக்கு தெரியும். எனவே தீர்க்க சுமங்கலிப்பவன்னு வாத்திறார். தீர்க்க சுமங்கலிப்பவன்னு வாத்தி முடிச்சுட்டு நம்ம கால்ல விழுந்த பெண்ணு, அப்பதான் நம்ம வால்ல விழுந்த பொண்ணு யாருன்னு அதுக்கப்புறம் தான் பாக்குறாரு. பார்த்தா கீழே விழுந்து கிடக்கிறது பாஞ்சாலி. அதிர்ச்சியில தூக்கி போட்டுருச்சு. பாஞ்சாலியோட புருஷங்களை கொல்றதாத்தே சபதம் ஏத்துக்கிட்டாரு. ஆனா இவனுக்கு போய் நம்ம தீர்க்க சுமங்கலிப்பவன்னு சொல்லிவிட்டோமே, நம்ம வாயால இப்படிப்பட்ட வார்த்தை வந்துருச்சு. என்னடா பண்றது? திக்குமுக்காடி திரும்பி பார்க்கும் பொழுது தூரத்துல ஒரு ஆள் மறைஞ்சு நிக்கிறத பார்த்தாரு. யாருன்னு வெளியே வந்து எட்டி பார்த்தா கிருஷ்ணர். கிருஷ்ணர் கையில ஒரு முடி பொண்ணு தொகுச்சான். இது என்ன கிருஷ்ணா மறைஞ்சு நிக்கிற? உன்னுடைய இடத்துல ஒரு முடி பொண்ணு இருக்கு, இது என்னன்னு கேட்க, இல்லையான்னு சொல்லி அந்த முடி பவர்த்து பார்த்தா உள்ள காலனி இருந்துச்சா. இது யாருடைய காலனி கேட்கும்? பாஞ்சாலிய காலனி. பாஞ்சாலியோட செருப்பை சுமந்து போயிருக்காரு. பாஞ்சாலி பதறா, நான் நீ போய் இப்படி தூக்கலாம எந்திருப்ப இல்லத்தா சத்தம் போடுறதை எடுத்து ஓரமா வச்சிருந்தீங்களா? அப்பதான் பார்த்தாரா பீஷ்மாச்சாரியார், என்னைக்கு உன் கூட்டத்தை நீ காப்பாத்தணும் முடிவு பண்ணிட்டியோ, காலனியை சுமக்க கூட ஒரு பக்தன் உயிரை காப்பாற்ற துணிந்து விட்டாயே, நீ நிறைவேற்றின பின்னால, நீ ஒரு தீர்மானத்தை போட்ட பின்னால அதை நான் நிறுத்த முடியுமா? உன்னுடைய மனதில் என்ன இருந்து நீ வரணும் ஆசைப்பட்டியோ அது என் வாயினாலே வந்துருச்சு. கண்ணா, உன்ன மீறியான ஒரு செயலை செய்ய போறேன், நாளைக்கு நடப்பது அனைத்தும் உன் சித்தம்னு போனார். அப்பதான் தீர்க்க சுமணி கொடுத்தனால கொல்ல முடியல. கடைசியில் செத்தது பீஸ்வர், கடைசியில் செத்தார். ஆக அத்தையின் உயிரை காப்பாற்றுவதற்காக பாஞ்சாலியுடைய காலடிகளை சுமந்தார் கிருஷ்ண பரமாத்மா. யாருடைய அம்சம்? பாட்டு நாராயண பெருமாளாகப்பட்டவரே பொம்பளை செருப்ப சுமந்தார் அப்படின்னா தங்கச்சி பாஞ்சாலி அப்படிப்பட்ட பெருமையை செத்தார். இருக்கா? செருப்பு கூட அவ்வளவு மகிமை இருக்கு. இருக்கலாமா? படத்தை தூக்கிட்டு போய் வச்சா இந்த படம் தூக்குன்றாங்க, படத்தை தூக்குப்பானு. அதே செருப்பு கிட்ட ஓரமாங்கனக்குள்ள இருக்கட்டும் இருக்கட்டும் தான் பாத்துக்கோங்க அப்படின்னா அது இருக்கட்டும். அதுக்கு அவ்வளவு பெருமை பாருங்க, அதுக்கு ஒரு சிறப்பு. அதே செருப்பவே ஒரு கோவில்ல காணிக்கையாவும் இன்னைக்கு படிக்கட்டுல வைக்கிறாங்க. எங்க கரூர் மாவட்டத்துல தாண்டோட்டி பெருமாள் கோவில்ல, அதே பெருமாள் கோவிலுக்கு ஒரு செருப்பை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, படிக்கட்டுல காணிக்கை அங்க போய் வைக்கிறாங்க கோவில்ல கரூர் மாவட்டத்துல. ஏன் என்ன, ஒரு ஜோடி செருப்பு வாங்குறாங்க. அதுல ஒரு செருப்பை வாங்கி ஒரு செருப்பை மட்டும் எடுத்து அந்த தாண்டோன்றி பெருமாள் கோவில் அந்த படியில ஒரு செருப்பை மட்டும் அப்படி வச்சிருவாங்களாம். வச்சுட்டு இன்னொருத்தவங்க அடுத்தவங்க வந்து இன்னொரு ஜோடி செருப்பை வாங்கி அதுல இருந்து ஒண்ணு எடுத்து வைக்கிறாங்க. நீங்களே அந்த ரெண்டு செருப்பாக ஜோடி சேர்ந்துருச்சுன்னா அவர் நேர்த்திக்கரன் வெற்றி பெறுவாங்களாம். அன்னைக்கு வந்து செருப்பவே படிக்கட்டுல வச்சாங்க. ஆனா இன்னைக்கு இப்ப உள்ள காலகட்டத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த என்ன உளிடுவாங்கல்ல, அந்த உளியை எடுத்துட்டு போய் செருப்பு மானியே படிக்கட்டுல வரையிறாங்க அப்படின்ற மாதிரி. அப்பேற்பட்ட செருப்புக்கு பெருமைகள் உண்டு. ஆமா, அதே போல நீங்க சொன்னீங்கல்ல, சரி, ஆனா உண்மையிலே சொல்லுங்க, அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க, பெருமையாக இருந்தது. எல்லோருமே உங்களுக்கு கை தட்டு பாராட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. சத்தியமா சொல்றேன், இருக்கக்கூடிய சாமி வந்து அழகு மீனால் தானே, அழகிய மீனால் சார், அழகிய மீனால். அப்பேற்பட்ட அழகிய மீனால் தெய்வம் இருக்கிறது உண்மையா இருந்தா இங்க வந்திருக்கக்கூடிய நாரதரை வாயை வச்சுக்கிட்டு சொல்லு, நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்ல கை தட்டு. நீங்க என்னமோ கேட்டீங்களே, கேட்டு முடிச்சிட்டீங்க. சொல்றேன் சார். ஆக ராமாயண காவியத்துல 14 வருஷம் வனவாசம் போனாங்க. ராமன், சீதை, லக்குமணி 3 பேரும் போனாங்க. போகின்ற போது மரபுரி தெரிந்து காவி முடியோட துளசி மாலை அணிந்து போனாங்க அப்படின்னீங்க. அதே துளசி மாலை ஆகப்பட்டது பெருமாளுக்கு போட்டிருக்காங்கல்ல, துளசி மாலை பெருமாளுக்கு சுட்டுறாங்கல்ல, என்ன காரணம்? யாருக்கு? பெருமாளுக்கு ஏன் போடுறாங்க? அது ஒரு வழிபாடு விசேஷத்துக்காக. சரி, அது ஒரு காரணம் இருக்கு. சரி, இப்ப என்ன அப்படின்னா நான் சொல்லிக்கிறேன். சரி, இந்த ராமாயண காவியத்துல அங்க போனாங்க, துளசி மாலை போட்டது என்ன காரணம் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இந்த நகை வந்து யாரு கொடுத்தா அப்படின்னா அனுஷ்யாதேவி கொடுத்த நகையே வந்து இந்த தேவியாகப்பட்டவளுக்கு. அந்த நகையத்தான் வாங்கி கொண்டு ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போகும்பொழுது ஒரு அடையாள லட்சணமா இருக்கணும்ன்ற காரணத்தால நம்ம கல்வி போட்டுருக்காங்க. இதை நீங்க கேட்டது புரியுறாங்க. இப்ப விளக்கம் இருக்குங்க. இப்ப போட்டது ஒண்ணு, அது எந்த ஊரா இருக்குன்னு நீங்க அதாவது மும்மூர்த்திகள் நிர்வாண பிச்சை கேட்டிருக்காங்க. யாரு? பிரம்மன், சிவன் 3 பேரும், விஷ்ணு 3 பேரும் போய் அனுஷ்யா தேவி யாருன்னா
அத்திரி மகரிஷியோட மனைவி. அத்திரி மகரிஷி யாரு? உங்க சகோதரர் அண்ணன் அனுசியா தேவி, உங்க அத்தாச்சி. அனுசியா தேவியோட மும்மூர்த்தியில் நிர்வாணம் பச்சை கேட்கிறாங்க. நம்ம என்ன செய்யறாங்க? பால் ஊட்டி சீராட்டி குழந்தைய மாற்றி பால் ஊட்டி வந்து வளர்ந்து வர்றாங்க. இதை பார்த்த 3 தேவி என்ன செய்யறாங்க அப்படின்னா, எங்களுடைய கணவர்மார்களை மறுபடியும் சுய உருவமா கொடுங்கட்டு கேட்ட காரணத்தினால அவங்களுடைய கணவர்மார்களை சுய உருவமா கொடுத்துருக்காங்க. யாரு? பிரம்மனுடைய மனைவி கலைவாணி, மகாவிஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமி, சிவனோட மனைவி பார்வதி தேவியார் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கின்ற பொழுது இடத்துல வந்து எங்க கணவர்கள் நீங்க சுய உருவமா எங்கள்கிட்ட கொடுத்து திருப்பி கொடுத்த காரணத்தினால உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது ஒரு பரிசு பொருள் கொடுக்கின்ற காரணத்தினால இந்த 3 தேவி என்ன செய்யறாங்க? அவங்களுடைய அணிகலன்களை அன்பளிப்பா பரிசா கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா அனுசியா தேவிக்கு. ஆனா கொடுத்தது யார் அப்படின்னா மகாலட்சுமியும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல மகாலட்சுமி யார் அப்படின்னா சீதையோட மறு அம்சம் அவதாரம் இருக்காங்க. அங்க கொடுத்துட்றாங்க அனுசியா தேவிக்கு. அதே அனுசியா தேவி சீதைக்கு எப்ப கொடுத்தாங்க அப்படின்னா, எப்பொழுது கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அனுசியா தேவியும் அத்திரி மகரிஷியும் காமதவனத்துல குடில் போட்டிருக்காங்க. அப்படி காமதவனத்துல குடில் போட்டிருக்கும் பொழுது இவங்க வனவாசம் போகின்ற பொழுது அந்த அம்மாவை பார்த்துட்டு போறாங்க. போகின்ற பொழுது யாரா? அனுசியா தேவியும் அத்திரி மகரிஷியும் அப்படி பார்த்துட்டு போகணும். அப்படி பார்த்துட்டு போகும் பொழுது அப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க, ஏத்தா மகாலட்சுமி அம்சத்துல இருக்கக்கூடிய நீ பெண்மணி, நீ மகாலட்சுமி அம்சம், நீ இப்படி மூலியா வரலாமா அப்படின்ற ஒரு காரணத்திற்காக இந்த அனுசியா தேவி அவங்களுடைய நகைகளை வந்து இந்த தேவியாகப்பட்டவளுக்கு கொடுத்தாங்களாம். இந்த சீதா தேவி என்ன செய்யறாங்க? அந்த நகையை வாங்கி கொண்டு போகின்ற பொழுது, அதாவது ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போகின்ற பொழுது ஒரு அடையாள சின்னமா இருக்கின்ற காரணத்தினால தேவியாகப்பட்டவ பொட்டணத்திலே கட்டி வழிநடுவே போட்டு போனாலாம். தேவியாகப்பட்டவள் பொட்டணத்திலே கட்டி வழிநடுவே போட்டு போனதுனாலதான் தேவி பொட்டினம் அது மருவி தேவி பட்டினம் பக்கத்துல தான் இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டம். அப்பேற்பட்ட சிறப்பு இருக்கு. அந்த அம்மாவுடைய நகை யாரு கொடுத்தா அப்படின்னா அனுசியா தேவி அத்திரி மகரிஷி கொடுத்துறாங்க. அந்த நகை ராவணேஸ்வரை வந்து, அதாவது ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போகும்போது அந்த நகை தான் சீதாதேவியோட அந்நியாருடைய நகைன்னு லெக்குமனை பார்த்து கண்டுபிடிச்சாருன்றாங்க. இதே அந்நியாருடைய நகை அப்படின்னு நன்றி. ஆக லெக்குமன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு இது அந்நியாருடைய நகை, இந்த வழியா தான் நம்ம அந்நியாரை தூக்கிட்டு போறாங்கன்னு லெக்குமனை பாக்குறாரு. அவர் எப்படி அவர் பொட்டணத்துல இருந்த நகை என்ன அப்படின்றது வேணும்ல. அந்நியாருடைய நகை அனுசியா தேவி கொடுத்தாங்க. அந்நியாருடைய நகைன்னு எப்படி தெரியும்? அது முக்கியம் இல்ல. என்ன சாமி? 1000 நகை இருக்கலாம், இருந்தாலும் அந்த நகைக்கு உள்ளது ஒரு நகை இருந்துச்சு. எப்பயுமே சீதையினுடைய திருவடியை நோக்கி மட்டும்தான் பாப்பாராம். யாரு? லட்சுமணாகப்பட்டவன். காலில் என்ன போட்டிருப்பான்? ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, மெட்டிய கழட்டி போட்டாங்க. மெட்டிய கழட்டி யாரும் போட மாட்டாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவன் மெட்டிய கழட்டி போட்டு போவாளா? கிடையாது. என்னதே ஆபத்து வந்தாலும் மெட்டிய கழட்டக்கூடாது. காலில் இருக்கக்கூடிய மாற்று அணிகள் இன்னொரு அணிகள் இருக்கு. அதாவது கால்ல உள்ள தண்டைன்னு சொல்லுவாங்க, சிலம்புன்னு அதுக்கு ஒரு பேரு. அப்பேற்பட்ட தண்டையவே இந்த சிலம்பு என்று சொல்லக்கூடிய தண்டை அந்த சீதாதேவி என்ன செய்யறாங்க அப்படின்னா கலட்டி உள்ள போட்டிருந்தாங்க. கலட்டி பொட்டுனத்துக்குள்ளே கட்டி போட்டிருக்காங்க. அப்பதான் லட்சுமணாகப்பட்டவர் சொல்றார், அந்த தண்டைய பார்த்துதான் லெக்குமனை கண்டுபிடிச்சாரா இதுதான் நம்ம அந்நியாருடைய நகை, அந்நியாருடைய திருவடியை நோக்கி இருக்க என் பார்வை எப்பயுமே. ஏன்னா இந்த லெக்குமனாகப்பட்டவரு சீதாதேவி என்ன எப்படி பார்த்திருக்காரு? தாயாக நினைத்து கால் பார்த்த மட்டும் வணங்குவாராம். கால் பார்த்துட்டே வணங்கின்ற பொழுது இதுதான் அந்நியாருடைய அங்க கண்டுபிடிச்சிருக்காரு. அப்ப பார்வையை வச்சு கண்டுபிடிச்சாரு. இல்ல நீங்க கேட்டதுக்கு காரணம் இப்ப ஒரு செய்திக்குள்ள எத்தனை செய்தி மறந்துருக்குன்னு அந்த ஒண்ணு தொட்டு ஒண்ணு பெருமை இருக்கட்டும். 2 வீட்டுக்கு இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? 2 வீட்டுக்கு வெளிச்சம் அது சொல்லுங்க. 2 வீட்டுக்கு வெளிச்சம் தேவை, நாடகத்துக்கும் ஒரு வெளிச்சம் தேவை. வெளிச்சம் இருக்கு, வெளிச்சம் வரும், பிரகாசமா இருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப பெருமாளுக்கு துளசி மாலை, நீங்க துளசி எடுத்து போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, துளசி மாலையோட போனாங்கன்னு. துளசி மாலையோட போனாங்க, கால் தண்டை இருந்துச்சு, சிலம்புன்னு இருந்துச்சு. அது யாரும் சொல்றது கிடையாது. ஆக பெருமாளுக்கு துளசி மாலைன்றாங்க. ஏன் துளசி மாலை போடுறாங்க? துளசி மாலை போடக்கூடிய கொஞ்சம் பாருங்க, அது வேற காரணம். பிருந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்காக போடக்கூடியது. இருங்க சாமி, அவசரப்படாதீங்க. இல்ல காரணம் தானே கதையை சொல்லி ஒரு மணி பேசுற காட்டுல பிருந்தை என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்காக போடுறாரு. அடே அப்பா, அனுசியா தேவி நகையை கொடுத்தாங்க, நம்ம போயிருவா. அனுசியா தேவி நகை போட்டது பிரச்சனை இல்ல, அந்த நகை வந்ததுடைய காரணம் சரியா? பெருந்தைக்கு வந்து அந்த நகை வந்து நீங்க துளசின்னு சொல்லும் பொழுது உங்க பெருமாளா சொல்லி பேசும்போது அதை சொல்லுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப பெருமாளுக்கு துளசி மாலை போடுறாங்க. சரி, அதே போல ஆஞ்சநேய பெருமானுக்கு என்ன மாலை போடுறாங்க? நிறைய மாலைகள் இருக்கு. குறிப்பிட்டு போனோம்னா வெத்தலை மாலை போடுவான், அதற்கடுத்து பாத்தீங்கன்னா வனமாலை சாத்துவான். இது ஆஞ்சநேய வழிபாடு. முருக பெருமானுக்கு என்ன மாலை போடுறாங்க? கடம்பவன மாலை போடுவோம். கடம்பவன மாலை. ஆமாங்க. விநாயக பெருமானுக்கு என்ன மாலை போடுறாங்க? அருகம்புல் மாலை. சிவபெருமானுக்கு என்ன மாலை போடுறாங்க? மாலை போடுவான். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மாலைகள் இருக்கு, மாலைகள் கொடுக்குறாங்க. சரி,
அதேதாகப்பட்டவர் ஆண்டாளுக்கு என்ன மாலை? ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்குடி. அவ மாலை கட்டத்துள்ள எல்லா மாலையும் போட்டிருக்காங்க. அதான் அப்பேற்பட்ட மாலைகள் இருந்துட்டாலும் இப்ப மகாவிஷ்ணுக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை. கண்டிப்பா நீங்க சொன்னீங்களா ஆஞ்சநேய பெருமான் இந்த அனுமனாகப்பட்டவரே பார்க்கின்ற அதாவது கையெடுத்து வணங்குறாரு. நாம தான் எல்லா தெய்வத்தையும் கணக்கு கையெடுத்து வணங்குவோம். ஆனா அனுமனாகப்பட்டவர் அவர் இரு கரங்களை எடுத்து நம்மளை பார்த்து வணங்கிட்டே இருப்பார். என்ன காரணம்? வரக்கூடிய பெண்களை சீதையாகவும் வரக்கூடிய ஆண்களை ராமனாகவும் நினைப்பது அவருடைய வழக்கம். அதனாலதான் எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிடுறாரு. பார்க்கின்ற ஆண்கள் எல்லாம் ராமனாகவும் பார்க்கின்ற பெண்கள் எல்லாம் சீதையாகவும் வணங்கிட்டே இருக்காரு அனுமனாகப்பட்டவர். அதே ஆஞ்சநேய பெருமானுக்கு துளசி மாலையை போட வேண்டியதானே? ஏன் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றில மாலை போடுறாங்க? இப்ப எந்த மாலை போட்டா உனக்கு என்ன பிரச்சனை? மாலை தாயா வேணும். மாலை போடுறவனுக்கு என்ன பிரச்சனை? குறிப்பிட்டு ஒரு பெண்ணுக்கு மாலை தேவை. போட மாட்டேன்னு சொல்றாரு. அதே 3 மாலை இருக்கு. சரி, மதுரைக்கு பெருமண்ட திருவிழா அப்படின்னா சித்திர திருவிழா, அங்க ஒரு மாலை போனது. எங்க சூடி கொடுத்த சொல்லக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர் மாலை போனது. திருவரங்கத்துக்கு ஒரு மாலை போகுது. ஆமா, திருப்பதிக்கு ஒரு மாலை போனது. ஏழுமலையானுக்கு. ஆமா, ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு மாலை போனது இருக்கு. இப்பேற்பட்ட மாலைகள் இருந்தாலும் மாலை எடுத்து கொடுக்கணும்ல. வாங்க சாமி, இப்ப மாலையை பத்தி பேசுங்க. மாலையை பத்தி நீங்க சொன்னீங்க. அத்தனை மாலை இருக்கும்போது வெற்றிலை மாலை ஏன் போடணும்? ஏன் மத்த தெய்வத்துக்கு போட மாட்டாங்களா? வெற்றிலை என்பது யாருடைய அம்சம் தெரிஞ்சுக்கணும். வெற்றிலை என்பது மகாலட்சுமி அம்சம். நீங்க பாருங்க, மகாலட்சுமி வார்த்தை வருது. இன்னைக்கு மகாலட்சுமி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக வெற்றிலை என்று சொல்லக்கூடியது மகாலட்சுமி அம்சம். இந்த மகாலட்சுமி அம்சத்தில் உள்ள சீதையை சிறையெடுத்து போனது ராவணன் அசோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கா ஒண்ணும் தெரியல. ஒட்டுமொத்த வானர படையின் உதவியோடு நாலு திசைக்கும் தேடும் பொழுது அனுமனை பார்த்தாரு. கடற்கரைக்கு அங்கிட்டு இருக்கக்கூடியதா இலங்கை. அப்ப இதை கடந்து போனோம்னா அதுக்கு ஆற்றல் படத்தை ஒருத்த வேணும். அப்பதான் ஜாம்பவான் சொல்கிறார், உன்னுடைய படம் உனக்கு தெரியாத அனுமா, நீ மட்டும் விரைந்து செல். நீ வாயுனுடைய புத்திரன், காற்றை கோடு விரைந்து செல்லக்கூடிய ஆற்றல் படுத்துவேன். எனவே இலங்கைக்கு நீ போ. அங்க சீதை இருக்கான்னு பார்த்துட்டு போடுவேன். சீதையை பார்ப்பதற்கு இலங்கையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இங்க இருந்து அனுமதி போறாரு. போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சீதையை நாலா பக்கம் அலசி பார்க்கும் பொழுது சிம்சுபா என்று சொல்லக்கூடிய மரத்தின் மேல வந்து ஒரு பெண்ணு மட்டும் ஓய்வில கண்ணீர் ததும்ப அப்படி கரை விடுத இடத்தோடு சோகத்தின் வடிவமாக ஒன்றுதான் இருக்கிறார். அப்படிப்பட்ட தோற்றத்தை பார்க்கும்போது ஆகா, சீதை என்று சொல்றீங்கதான் இந்த பெண்மணி தான் அப்படின்னு தன்னுடைய ஞானத்தின் திறத்தால் உணர்ந்து கொள்கிறார் அனுமன். அப்பதான் நேரம் பார்த்தாராம், வெறும் போறாரு. அம்மா தாயே, நான் ராமனுடைய தூதுவன், தங்களை சந்திக்கிறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு விவரத்தை சொல்றான். பார்த்தா சீதை, ஆகா, ராமன் தூதுவன் சொன்னா நம்ம நம்பிடலாமா? இருக்கிறது அரக்கர் கூட்டம். அரக்கர் கூட்டத்தில் இருந்துட்டு ராமனை கூட மாற்றுபடி கொடுத்து பொய் உரைக்கிறான். எனவே இவன் நம்ம பேச்சு கொடுக்க கூடாது. இவன் பொய்யானவன் என்று சீதை இருக்கும் பொழுதுதான் தன்னுடைய அடையாள சின்னமாக ஒன்றை காட்டுகிறார். என்ன? சீதைக்கு ராமனுக்கு இடைப்பட்ட ஒரு மோதிரத்தை ராமன் கொடுத்தனுப்பினான்னு காட்டுறார். இந்த கடையாடி என்று சொல்லக்கூடிய மோதிரத்தை காட்டும் பொழுது அப்பதான் சீதைக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அப்பா, நீ யாரும் தெரியாம உன்ட்ட பேச்சு கொடுத்தேன், ராவனுடைய சூழ்ச்சியா இருக்கும் பேசல, வருத்தப்படாத, நான் தான் சீதை அப்படின்னு இந்த அடையாள சின்னமாக மோதிரத்தை என்னைக்கு பார்த்தானோ அப்பயே மனம் மாறிட்டான். சரி, வந்தது மகிழ்ச்சி, போகட்டும். விரைந்து வந்துகிட்டு இருக்க ராமன் எப்படியும் அரக்கர் கூட்டத்தை அடிச்சு உங்களை கூட்டிட்டு போயிட்டு வருவாமான்னு சொல்றார். விவரத்தை சொன்ன சீதைக்கு ஆனந்த கண்ணீர் பெருகுது. இருந்தாலும் நீ இங்க வந்துட்டு போன அனுமா, நீ வந்து செல்லக்கூடிய பயணம் உனக்கு வெற்றியாக அமையட்டும், உனக்கு வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும். நற்செய்தியை என்னைக்கு சொன்னியோ, ராமையனை தேடி வரணும் என்னைக்கு நல்லதை சொன்னியோ, நீ செல்லுமிடம் அனைத்து உனக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி அருகில் இருந்த ஒரு இலையை கிள்ளி இந்த வெற்றி இலை உனக்கு வெற்றி இலையாக மாறட்டும் ஆசீர்வதித்தாளாம். எனவே வெற்றி படக்கூடிய வணக்கம் இன்ன வரைக்கும் அனுமனம் இருக்கிறது வழியாகும். எனவே அன்னைக்கு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய சீதை கொடுத்த புண்ணியம் அது விளக்கம் சொன்னாதான் தெரியும் மக்களுக்கு. அவ்வளவு மகத்துவம் இருக்கு. நல்ல கருத்துக்களை பேசுறோம்ல, நம்ம சொல்றவங்களுக்கும் புண்ணியம், அதை கேட்கக்கூடியவங்களுக்கும் புண்ணியம். கண்டிப்பா வெற்றில நீங்கல்ல, இந்த வெற்றில அப்படின்னு சொல்லக்கூடியதுல ஒரு 6 பூ இருக்கு. 6 பூ என்ன உங்களால முடிஞ்ச 8 பூ கூட சொல்லுங்க வாங்க. நான் மாலை பூனே சொல்லிட்டு இருக்கேன். மாலைக்கும் பூவுக்கு சம்பந்தம் இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்வி வெத்தலைக்குள்ள 6 பூ இருக்கு நீ சொல்லல, பூ சொல்றது பிரச்சனை இல்லை. பூவுக்குள்ள உள்ள பிரச்சனையை சொன்னா எனக்கு ஏதாவது ஒரு பரிசு வேணுமே. நிறைய கொடுப்பேன் உங்களுக்கு பரிசு, நிறைய தெரியும். நீ எந்த பரிசு கொடுக்க வேணாம், நான் சொல்றதுக்கு மட்டும் மறுக்காம சம்மதம் கொடுத்தா எனக்கு போதும். அதே தீர்க்க சாமி, பெண்கள் எதுக்கு ஆமா சொல்லணுமோ கண்டிப்பா அதுக்கு ஆமான்ற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படி கிடையாது. என்ன எதுக்கு ஆமா போடணுமோ அதுக்கு ஆமா போடணும். எல்லா விஷயத்துக்கும் ஆமா போட முடியாது. முன்னுக்கு கொண்டு வந்துருவீங்க. ஆமா, வாழ்க்கை ஆமா, இப்படி கொண்டாந்தா சிக்கலா போயிடும். இப்படி கொண்டாந்தா அப்படி கொண்டாந்துட்டு இருக்கா. இப்ப கேட்டிய வெத்தலைகளை ஒரு 6 பூண்டிய படினாக்க வெத்தலை போடுறதா நல்லா கவனிச்சிருக்கீங்களா? வெத்தலைகள் எப்படி பார்த்தாலும் 4 பக்கம் திருப்பி பார்த்தாலும் ஒரு காம்பு இருக்கும். இருக்கா? அது ஒரு பூ, காம்பு. வெத்தலைக்கு நடுவுல ஓடுது பாத்தீங்களா ஒரு பூ, நரம்பு. நரம்பு. அந்த வெத்தலை போடும் பொழுது அந்த வெத்தலையோட சேர்த்து ஒண்ணு போடுவாங்க, சுண்ணாம்பு.
பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்க. சொல்லுப்பா சுண்ணாம்பு. இந்த சுண்ணாம்பை உள்ள வச்சா மட்டும் போதுமா? பாக்கையும் சேர்த்து வச்சு வெத்தலையை ஒரு மடிப்பு நல்ல மடிப்பு. மடிப்பு அத வாய்க்குள்ள போட்டு ஒரு உதப்பு அது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு நிறமா மாறும். அது சிகப்பு. தின்னு முடிச்ச பின்னால கீழே ஒரு துப்பு. அதை அடுத்த ஆளு காலில் முடிச்சு விட்டானா அவனுக்கு கசப்பு. அது சரி. எத்தனை இருக்கு? நீங்க ஒரு துடிப்பு நல்லதாங்க. ஆனா பேச்சு உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, இந்த மாதிரி வெத்தலை இருந்து ஒரு கணிச்ச கணிப்பு, மக்கள் கொடுக்கக்கூடிய அன்பு, அதனால வந்த பண்பு எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு. நன்றி. அதனால கேட்கிற மருமையான பண்புகளை என்னதா பெருமாளுக்கு துளசி மாலை சொல்லணும். என்ன மணினே ஒத்து வரணும் அதான் சொல்லணும்ல. வெத்தலை மாலை கேட்டு வெத்தலையை முடிச்சு வச்சு மறுபடியும் பெருமாள் ஆரம்பிச்சோம்னா அது கடைசியில ஸ்ரீரங்கம் முடிஞ்சு நிக்க. இப்ப பிறந்தைக்காக தான் துளசி மாலை. நீங்க ஒரு சின்ன விளக்கம் நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் சொல்லி அதுக்காக தான் சூட்சமா சொன்னேன். பிறந்தைக்காக என்ன காரணம் அப்படின்னாங்க, அதாவது இந்த அப்படி ஜலந்தராசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கே உன்னுடைய மனைவி யாருன்னா பிருந்தை என்ற பெண்மணி. இந்த பிருந்தை வாங்கின வர என்ன அப்படின்னா, அதாவது தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை எச்சிக்க மாட்டேன். என்னுடைய கணவரை விட்டுட்டு அடுத்தவருடைய ஆடவனை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அப்படி ஏர் எடுத்து பார்த்து விட்டால், அடுத்த ஆடவனை ஏர் எடுத்து பார்த்தால் என்னுடைய கற்புத்தன்மை அழிந்து விடுதுன்னு ஒரு நம்ம அப்படி ஒரு சாவு வாங்கியிருக்கோம். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த பெருமையாகப்பட்ட என்ன செய்யறாங்க, பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. கடவுளை நோக்கி பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும்போது அங்கேயே உங்க பாட்டை வந்துடுறாரு பெருமாள் நாராயணன். எப்படி வர்றாரு? மகாவிஷ்ணுவாகப்பட்டவரு ஜலந்தராசுரன் மாதிரி வர்றாரு, உருவத்தை மாற்றி. அது யார் அமைச்சது அப்படின்னா ஈஸ்வராகப்பட்டவர் என்ன செய்யறாரு, எப்படியாவது ஜலந்தராசுரன் நம்ம தீர்த்து கட்டணும். அதுக்கு எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மகாவிஷ்ணு கூப்பிட்டு நீ பிருந்தை கிட்ட ஜலந்தராசுரன் மாதிரி உன்னுடைய உருவத்தை மாற்றி நீ போன அனுப்பி விடுறாரு. யாரு? சிவனாகப்பட்டவர். ஏன் என்ன காரணம்? அந்த அம்மா வாங்கின சாபம் அப்படி. அதாவது தன்னுடைய கணவர் வந்துட்டாருன்னு அந்த அம்மா ஏன் எடுத்து பார்த்துட்டாலும் உயிர் புரிஞ்சிடும், கணவருடைய உயிர் புரிஞ்சிடும், கர்ப்பத்தன்மை அடைந்துடும். இவர் வர்றாரு மகாவிஷ்ணுவாகப்பட்டவர். பிருந்தையுடைய கணவர் ஜலந்தராசுரன் மாதிரியே வர்றாரு. இந்த அம்மா பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும்போது இப்படி பார்த்துக்கிட்டே வந்தவங்க தன்னுடைய கணவர் போலே தெரிகிறதுன்னு இப்படி ஏற எடுத்து பார்த்துட்டாங்க. ஏற எடுத்து பார்த்த உடனே இந்த அம்மாவுடைய கர்ப்பத்தன்மையும் அழிந்து விட்டது. கணவர் ஜலந்தராசுரன் உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆமா, அவர் இறந்துடுறாரு. அவர் இறந்த உடனே அப்பதான் இந்த அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, தன்னுடைய கற்புத்தன்மை இழந்து விட்டோம், தன்னுடைய கணவர் உயிர் பிரிஞ்சிருச்சு, இனிமேல் இந்த உயிர் தேவையா அப்படின்னு இந்த அம்மா என்ன செய்யறாங்க, தன்னைத்தானே எரித்து சாம்பல் ஆக்கிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அப்பதான் மகாவிஷ்ணு பார்த்தாரு, பாவம் அந்த பொம்பளை பிள்ளை நம்ம தீட்டு கட்ட வந்ததே அவனை ஜலந்தராசுரன். ஆனா இந்த பொம்பளை பிள்ளை இறந்து விட்டாலே, இவன் இறக்க கிடந்ததுக்கு காரணமே நம்ம தானே அப்படின்னு ஒரு சாவ மோச்சனை கொடுக்கன்றக்காக இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, நேர கைலகிரி போறாரு. கைலகிரி போகின்ற சக்தியை பார்த்துறாரு. சக்திகிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்பதான் சக்தியாகப்பட்டவன் என்ன செய்யறா அப்படின்னா, கையில விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அந்த எரிந்த சாம்பல்ல அந்த விதைகளையும் தண்ணியும் தெளிவு சொல்றாங்க. மகாவிஷ்ணு வாங்கிட்டு வர்றாரு வேகமா. இந்த பெருமை என்ற பெண்மணியுடைய சாம்பல்ல விதைகளை தூவுறாரு மகாவிஷ்ணு. விதைகளை தூவி தண்ணியை தெளிக்கிறாரு. அப்படி தண்ணியை தெளிந்த உடனே அந்த எரிந்த சாம்பல்ல விதைகளை தூவின உடனே அந்த எரிந்த சாம்பல்ல இருந்து வந்துச்சா துளசி செடியாகப்பட்டது. அந்த துளசி செடியவே இந்த மகாவிஷ்ணு இந்த பெண்ணை இறக்க கடவுளுக்கு காரணம் நாம, அந்த பெண் மூலமா இந்த துளசி செடியாகப்பட்டது வந்தது. இந்த துளசியவே நம்ம மாலையா கோர்த்து போட்டுக்கிறோம்னு இன்னைக்கும் பெருமாள் ஆகப்பட்டவரு மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை போடுவதற்கான காரணம். அப்படிப்பட்ட காரணம் அதனாலதான் பார்த்தா என்னைய நீ இப்படி ஆக்கிட்ட நிலைமைக்கு உனக்கு கல்வடி உண்டாட்டு சாலக்கிழமை கல்லா போன சாபத்தை கொடுத்த காரணம் உண்டு. இப்ப நான் கை தட்டிய பட்டுரு உனக்கு ஆதரவு கொடுக்குறாரு. பெருமை சேர்க்கணும். இருபது பட்டு பெண்மகளே, பெண்களுக்கு உண்டான பருவம் ஆண்களுக்கு எத்தனை 7 இருக்குமா? பெண்களுக்கு 7 இருக்கு. பாலன் மீதி மரவன் துறைகன் காலை விடலை முதுமன் சொல்லக்கூடிய 70 பருவம் ஆண்களுக்கு உண்டு. ஆக பேதை பெருமை மங்கை மனதே அறிவை தெளிவே பேர்லம் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு நீங்க அழைச்சிருக்கிறது 3 எத்தனை வயதுக்குள்ள? எத்தனை வயது? 12ல இருந்து 13. அத்தனை வயது பெருமையான பெண்மணியே, உன்னுடைய பருவத்தையும் உருவத்தையும் கண்டு உனக்கு ஒரு காலம் கண்டு மாப்பிள காலம் கண்டு இல்ல காலம் அகண்டுயா காலம் கண்டு ஒரு மாப்பிள. எப்படிப்பட்ட மாப்பிள ஒருத்த சொல்ல கேட்டுக்க. வேடனுக்கு மல்லிக்கு நாயானோ அட பெண்ணிலுள்ள தேவனெல்லாம் பார்த்தனோ, பெண்ணிலுள்ள தேவனெல்லாம் பார்த்தனோ, உலகம் புகழ் போட்டுக்கிட்டா முருகமா, முருகனைக்கு மறந்துக்கிட்டா முருகம்மா.
கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் இந்த வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் வேடனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம் உள்ள தேவனதா அந்த கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வள்ளி பொண்ணுக்கு கல்யாணம் வேடனுக்கு வள்ளிக்கு தான் கல்யாணம் உள்ள தேவனதா உலகம் புகழ் பாட்டு முருகனத்தால் பாரவா முருகனுக்கு மனது கொண்டா வாழ்க்கை சிறக்குன்னாரமா மனதை விட்டு வாழ்க்கை சிறக்குமா உலகம் புகழ் பாட்டு கிட்டாக்கு முருகனத்தால் பாரவா முருகனுக்கு மனது கொண்டா வாழ்க்கை சிறக்குன்னாரமா சொக்கநாத வம்சமான முருகமா சொக்கநாத வம்சமான முருகமா முருகனுக்கு மனது கொண்டா பொருள் சுப்பிரமணிய சுவாமி என்பார் கந்த சுவாமி என்பார் முகநாதன் என்பார் சக்தி வடிவேலன் என்பார் சண்முக சுந்தரம் என்பார் சூரனை கூறுவட்டவனா சுப்பிரமணியன் பேறுவட்டவனா ஞானத்தின் திருவுருவா நல்ல உள்ளம் கொண்டவனா அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப சின்னவனா சுவாமி சின்ன சின்ன முருகையா முருகையா சின்ன சின்ன அவன் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் கந்த சுவாமி என்பான் முனிய சுவாமி என்பான் தண்டாயுதபாணி சுவாமி என்பான் கதிர்காம கந்தன் என்பான் 10 மலை முருகன் என்பான் சிக்கல் சிங்கார வேடன் என்பான் போகர் கொடுத்த பொக்கிசமா கொண்டோன்ற வேணியனா சிவனருள் பெற்றவனா வள்ளி சிந்தைகள் நின்றவனா அப்படிப்பட்ட முருகனாக வள்ளிக்கத்த புருஷனவே சுவாமி சின்ன சின்ன முருகையா முருகையா சின்ன சின்ன முருகனவே கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் சிந்தூர் மணி சுவாமி என்பார் குமார்பட்டி சுப்பிரமணி என்பார் உண்டது அவர்தான் என்னம்மா குமார்பட்டி கொஞ்சம் ஆச்சரியமாகுது குமாரப்பட்டி சி சுப்பிரமணி நாடக அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் அவர் இறந்து 4 மாதம் ஆயிருது தெய்வமா போயிட்டாங்க வழியாகும். தாங்கள் சொல்லக்கூடிய குமாரவட்டி சுப்பிரமணியை பற்றி நான் பேசவில்லை. குமாரன் வீட்டில் இருக்கக்கூடிய வட்டி குமாரவட்டி, குமரனுடைய அப்பா சிவபெருமான், எனவே சி சுப்பிரமணி. சரியா? எனவே குமாரவட்டி சுப்பிரமணி என்பார், மகளூர் முருகன் என்பார், ராஜா முகமது என்பார், அரசு என்பார், கூறி ராஜன் என்பார். என்ன நாடக அமைப்பாளர் நடிகர் பேரா சொல்றீங்க? 37 முட்டதெம்பார். பாருங்க, சின்ன சின்ன முருகையா முருகையா கொத்தி கொத்தி தமிழ் பேசும் படி முருகையா சிங்கார முருகையா